Good morning to all. So, இந்த கிளாஸில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 7th தேர்ட் டேர்மில் சயின்ஸ் பார்க்க போகிறோம். 7th தேர்ட் டேர்மில் உள்ள சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்களேன், ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஒளியியலை பற்றி பார்க்க போகிறோம். ஒளியியலின் மூலங்களை எத்தனை வகை பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க சார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது இயற்கை ஒளி மூலங்கள். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையானவே நார்மலாக அதுவாகவே உருவாகிறது சார். செயற்கைனா ஆர்டிஃபிஷியல் நம்மளாக ஃபார்ம் பண்ணுறது, அதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ செயற்கை ஒளி மூலங்கள்னு சொல்கிறது. ஸோ தாவரங்களுக்கு முக்கியமான ஒளி மூலம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் தான், மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வேறு எது கொடுத்தாலும் சரி, அதாவது தாவரங்களுக்கு முக்கியமான ஒளி மூலம் பார்த்தீங்கன்னா லைட்டு தான். ஸோ ஒளி மூலம் தான் கேட்குறேன் பார்த்துங்க. மற்றதெல்லாம் இருக்குது, சோர்ஸ் இருக்குது, வாட்டர் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அவன் என்ன கேட்குறான், ஒளி மூலம் என்னன்னு தான் கேட்குறான். அப்போ சூரிய ஒளி தான். நெக்ஸ்ட் பாருங்கள் சார், முதன்மையான இயற்கையான ஒளி மூலம் என்ன சார் அப்படின்னா சன்லைட் தான் சார். மாற்றமே கிடையாது. வேர்ல்டுலே முதன்மையான இயற்கை ஒளி மூலம்னா சன்லைட் தான். அதை டிபெண்ட் பண்ணி மற்ற எல்லாமே இருக்குது. தாவரங்கள் எதனை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வு மூலம் உணவை தயாரித்துக் கொள்கின்றன பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி தான், மறந்துடக்கூடாது. சாரி, கண்டிப்பாக ஒளிச்சேர்க்கை நடக்கணும்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா சன்லைட் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கணும் சார். இது மூணுமே இருந்தால் தான் சார் இது க்ரோத் இருக்கும். இது 3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இதில் ஒன்று டெஃபிசிட்டி அந்த விட ஃபார்ம் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வைங்களேன், க்ரோத் இருக்கா எந்த பிளான்ட்லையும். ஏன் சன்லைட்டு மஸ்ட்டு, சன்லைட்டு கம்பல்சரி இருக்கணும். அப்போ சன்லைட்டு முக்கியமானது, கார்பன் டை ஆக்சைடு முக்கியமானது, வாட்டர் மாலிகுல்ஸ் முக்கியமானது. இது ஒரு முக்கியமானது சார். எப்பயுமே தாவரங்களாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும், புரியுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இது மறந்துக்கூடாது. நன்கு ஒளியை தரும் ஒளி மூலங்கள் என்ன சார் அப்படின்னா சந்திரன் சொல்கிறாங்க சார். ஒரு ஒரு குவாலிட்டியாக கொடுக்கக்கூடாது, ஈவனாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் பயன்படுத்தப்படும் குழல் விளக்குகள் எவ்வையான ஒளியை தருகின்றன? எஸ், கண்ணூர் ஒளி. நம்ம வீட்டில் நார்மல் லைட் யூஸ் பண்ணுறோம்னா சார் விளக்கலாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐப்போரம் தான், ரொம்ப அக்யூரேட்டாக, ரொம்ப கிளியரன்ஸாக இருக்காது. அதுக்கு பார்த்தீங்கன்னா குழல் விளக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குழல் விளக்கு பயன்படுத்துகிற ஒளி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணூர் ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா சார் ஒளியோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாருங்களேன் சார், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒளி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் மூவ் ஆகும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும், எப்படி ஆன் இருக்கலாம். நீங்கள் லைட்டை ஆன் பண்ணாலே ஸோ ஒளி வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் பயணம் செய்யும், வளைந்தெல்லாம் செல்ல சார். இப்படியெல்லாம் மூவ் ஆகாது, அதெல்லாம் தப்பு. ஸோ புரியுங்களா, மறந்துடக்கூடாது. இது ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுருவான் சார். இப்போ ஒளியானது நேர்கோட்டில் செல்லும் பண்புடையது, வளைந்து செல்லாது, இப்படி தான் அது ட்ராவல் ஆகும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சார், ஒளிக்காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்று எஸ் ஃபோட்டோ. இந்த ஒளினாலே ஃபோட்டோ சார், ஃபோட்டோ. இதுக்கு முக்கியமான பங்கு யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் ஹசன் ஹயாத்தம் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். இதுதான் ஆர்ஜின். அதன் பிறகு ஒருத்தரம் வருவாங்க. இந்த லைட்டுக்கு ஃபஸ்ட்டு ஆர்ஜின் யார் சார் சொன்னது பார்த்தீங்கன்னா அல் ஹசன் ஹயாத்தம் அப்படிங்கிறவர். அவர் என்ன சார் சொல்கிறாரு பாருங்களேன், அதாவது கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தவர் அல் ஹசன். எஸ் சார், அதாவது சார் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் நார்மலாக பார்க்குறேன், விசிபிளாக பார்க்குறேன், எப்படி நல்லா அந்த இப்போ இந்த பொருளை என்னால் எப்படி பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக என்னுடைய ஐலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். அந்த ஆப்ஜெக்டில் பட்டு அந்த ஐ சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் நடந்துச்சுன்னா, ரிஃப்ளெக்ஷன் நடந்தால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து விசிபிள் ஆகும், இல்லைனா விசிபிள் ஆகாது. இதே ஒரு பொருள் நைட் லைன் தெரியுது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஈஸியாக பாஸ் ஆக முடியாது. அப்போ அந்த மெத்தட் அவங்க சொல்கிறாரு பாருங்க, கண்ணுக்கு புலனாகும் காட்சி நம்ம விசிபிள் பண்ணுறது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி மூலங்களிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது. எஸ், அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி என்னோட மறுபடியும் இங்கே வரும். அப்படி வரும்போது அந்த முறையை ஃபஸ்ட்டு கண்டறிந்த பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னா அல் ஹசன் ஹயாத்தம் அப்படிங்கிறவர். அதை பார்த்துங்க. அடுத்தது சார் மேக்ஸிமம் பார்த்துங்க, அந்த லைட்டுன்னு வந்துட்டாலே மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு அவரை டிக் அடிச்சிருங்க. ஒளியுடன் கூடிய சோதனைகளை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை முக்கியமான பாயிண்ட் சார். ஒளியின் நேர்கோட்டு பண்பினை சொன்னது யார் சார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் அதான் அல் ஹசன் ஹயாத்தம் தான். ஒளியானது எப்படி சொல்லணும்னா எப்பயுமே நேர்கோட்டு பாதை, மறந்துடக்கூடாது சார், அது முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டு பாதையில் பயணிக்கும். எஸ், எஸ், ஒளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டில் தான் பயணிக்கும் சார், மறந்துடக்கூடாது. ஒளியானது எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டில் தான் பயணிக்கும், அது மறந்துடக்கூடாது சார். ஸ்ட்ரைட் லைன் பார்த்து தான் மூவ் ஆகும்.
தென் நெக்ஸ்ட் பாருங்களேன், ஒளியின் நேர்கோட்டு பண்பை புரிந்து கொள்ள உதவும் எளிமையான ஒரு கருவி தான் பார்த்தீங்கன்னா சார் ஊசி துளை கேமரா. அது எப்படி ஸ்ட்ரைட் லைனை பார்த்தாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் அது என்ன சார் கருவி எக்யூப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசி துளை கேமரா. சார் இது எப்படின்னா சார் என்னோட ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக இருக்கும், ரொம்ப மைக்ரோ லெவலில் இருக்கும். ஒரு லைட்டை ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எந்த பக்கத்தில் டீவியேஷன் நடக்காமல் இருக்குது, விலகி போகாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஊசி துளை கேமரான்னு சொல்லுவாங்க. அதோட ஹோல்ஸோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி மினிமம். அப்போ அதோட எளிமையான ஒரு கருவி வந்து பார்த்தீங்கன்னா ஒளியோட நேர்கோட்டு பண்பை விளக்கிறதுக்கான ஒரு கருவி வந்து பார்த்தீங்கன்னா ஊசி துளை கேமரா. நெக்ஸ்ட் பாருங்கள், தென் சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய எது பயன்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊசி துளை கேமரா பயன்பட்டது. இதோடைய அந்த சூரியனின் இயக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. சார் அதாவது நிலையான பொருட்கள் சார் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் உள்ளது. ஸோ நிலையான பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படம் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஊசி துளை கேமரா தான். இப்போ அட்வான்ஸாக வந்துட்டு நவடேஸ். அடுத்து பாருங்களேன், சூரிய கிரகணத்தை காண்பதற்கு அதனை பதிவு செய்வதற்கு எல்லாமே இதுக்கு தான் சார் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்களேன், சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய புகைப்படம் எடுக்கும் முறைக்கு என்ன சார் பேர்? சோலோகிராபி. சோலோகிராபி சார், குராபினா ஒரு ஃபோட்டோ டிவைஸ், சோலோ அப்படின்னா சன்னு சார், சோலார் சன், அப்போ சூரியன். இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இயக்கத்தை பதிவு செய்ய வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சோலோ கிராபினா ஒரு ஃபோட்டோகிராஃப், கிராஃபினா ஒரு கருவி. அப்போ சோலோ கிராபி அதே வந்தது, சோலானா சூரியன், அது பேரில் கொண்டு வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எப்பயுமே சார் லைட்டு பாஸ் ஆகும் பொழுது படுகோணமும் சரி, அந்த படுகோணத்தை இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க, படுகோணமும் சரி எதிரொலிப்பு கோணத்தை ஆறுன்னு சொல்லுவாங்க. அப்போ படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் வந்துதுன்னா சமமாக இருக்கும். படிச்சிருக்கோம் வந்துருங்களேன். ஒன்றும் இல்லை, இப்போ இதில் படுதுன்னா இதில் பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா இப்போ இதனுடைய ஆங்கிள் வந்து பார்த்தீங்களேன் இது ஸ்ட்ரைட் லைன் சார், இதோட ஆங்கிள் தான் ஐ, இதோட ஆங்கிள் தான் ஆர். இப்போ இது 45 டிகிரினா சார் இதுவும் 45 டிகிரி தான், இது 50 டிகிரி அப்படின்னா இதுவும் 50 டிகிரி தான். ஆங்கிள் தேர் இஸ் நோ சேஞ்ச். புரியுங்களா? அப்போ ஒளி ஒரு 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 ஏதோ ஒரு மீடியத்தில் படும் பொழுது அதனுடைய படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். ஐ மீன் ரிஃப்ளெக்ஷன், இது இன்சிடென்ட் மாறாது. அடுத்து பாருங்களேன், வெற்றிடத்தில் ஒளியானது எவ்வளவு திசை செல்கிறது? வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். இப்போ தான் சார் பார்த்தோம். கிலோமீட்டரில் சொன்னால் 3 லட்சம் கிலோமீட்டரு, மீட்டரில் சொன்னோம்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஒரு செகண்டுக்கு இவ்வளோ மீட்டர் ட்ராவல் ஆகுது. இதை கிலோமீட்டர் சொன்னோம்னா 3 லட்சம் கிலோமீட்டர். கிளியர் சார்? கிளியரா? நெக்ஸ்ட்டு சார் பகுதி அளவு ஊடுருவும் பொருட்களுக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா சொரசொரப்பான கண்ணாடி. எஸ், கண்டிப்பாக சார். சார் பார்ஷியல்னா பாதி தான் ஊடுருவும், பாதி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ ரொம்ப பாலிஷ்டான கண்ணாடின்னு வச்சுங்களேன் சார், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுரசரப்புமே இல்லைன்னா ஈஸியாக பெனட்ரேட் ஆகி போயிடும். இதே சுரசரப்புன்னு வச்சுங்களேன், பாதி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஊடுருவி போகும், அடுத்த ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் நடந்துடும். அப்போ அது எதில் சார் நடக்கும் பார்த்தீங்கன்னா பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவும், பாதி வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிக்கும். அது எதில் சார் நடக்கும் பார்த்தீங்கன்னா சொரசொரப்பான பகுதியில் மட்டும் தான் நடக்கும். சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டுன்னா வேற கொடுத்துன்னு வச்சுங்களேன், இதை ரொம்ப பாலிஷ்டான ஒரு கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுவதுமே ஊடுருவும். ஸோ கிளியரா? சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் சார். எஸ் சார், சூரியனுக்கு புவிக்கும் இடையே சந்திரன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது தெரியும் சார், பேசிக் சார். சார் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்துன்னு வச்சுங்களேன், அது சூரிய கிரகணம். இதே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடம் புவி வந்து வச்சுங்கன்னா அது சந்திர கிரகணம். இது பேசிக்ஸாக தெரியும் நமக்கு. அடுத்த பாருங்களேன், இது முக்கியமானது சார். ஒளி இலை, ஐ மீன் ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்லுவாங்க. ஒளி இலையில் வந்து பார்த்தீங்கன்னா சார் எந்த தத்துவத்தை செயல்படும் பார்த்தீங்கன்னா முழு அக எதிரொலிப்பு. சார் ஒளி இலைனா நீங்கள் இது மாதிரி பார்த்தீங்களா, ஒரு டியூப் மாதிரி விட்டுருப்பானோ வந்துருங்களேன், லைட்டாக ஒரு இதாக இருக்கும், இங்கே நம்ம லைட்டு கொடுத்தோம்னு வச்சு இங்கே ஸ்ப்ளிட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? நிறைய இந்த பெரிய இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம எதிர்காலம் பார்த்தீங்களா என்டாஸ்கோபி, இந்த ஸ்டெத்தஸ்கோப்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, டாக்டர் வச்சுருக்காங்க ஸ்டெத்தஸ்கோப்பு, அது பார்த்தீங்கன்னா முழு வகை எதிரொலிப்பு தான். அதில் எப்படி சார் நான் இதான் ஸ்டெத்தஸ்கோப்னு வச்சுங்களேன், இதான் ஸ்டெத்தஸ்கோப் அப்படி இருக்குன்னா இதில் வரக்கூடிய அந்த ஹார்ட் பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் படும் அப்படி போகும். முழு வகை எதிர்ப்புனா எல்லாமே அதுக்குள்ளே நடக்கிறது. டோட்டல் அந்த இதில் போய் குழாயிடாவும் மோதும் அப்படி கேட்கும். மறந்துடாதீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒளி இலை ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்லலாம். ஒளி இலையே அதான் நடக்குது. நம்ம டாக்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெத்தஸ்கோப்லையும் பார்த்தீங்கன்னா அந்த முழு வகை எதிர்ப்பு அந்த தத்துவம் தான் பயன்படுது, மறந்துடக்கூடாது. எஸ், நெக்ஸ்ட் பாருங்கள் சார். சார் அதிக அலைநீளம் வேவ் லென்த் லாம்டா. அப்போ அதிக அலைநீளம் கொண்டது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு. குறைந்த அலைநீளம் கொண்டது ஊதா, மறந்துடக்கூடாது. விப்ஜிஆர் படிச்சிருக்கோமா?
VIBGYOR வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இதில் அதிக வேவ்லென்த் உள்ளது இது, குறைந்த வேவ்லென்த் உள்ளது வயலட். சார் அதனால தான் பார்த்தீங்கன்னா டேஞ்சருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டு தான் கொடுப்போம். பார்த்தீங்களா, நீங்கள் ரெட்டை இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தை பார்த்தாலே தெரியும். ஸோ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வேவ்லென்த் அதிகம், அலைநீளம் அதிகமாக இருக்குது. அப்போ கேட்பான் அலைநீளம் அதிகமாக உள்ளது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு, இதே குறைவாக உள்ளதுன்னா வயலட். புரியுங்களா? சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட் பாருங்களேன், கண்ணுறு ஒளியின் கண்ணுறுலாம் நம்மளாக பார்க்கக்கூடிய லைட்டு, அதோடைய அலைநீளம் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் சார். சரி, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் சார், கேட்டுருவான் பார்த்துங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், கண்ணுறு ஒளியின் பட்டை எந்த எழுத்தால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டைனா பேண்டு, சில கலர்ஸ்லாம் சேர்றது. அப்போ இந்த கலர்ஸ் எல்லாம் சேர்றது சார். விப்ஜிஆர் விப்ஜிஆர் ஒன்றும் இல்லை சார், வானவில்ல கலர்னு பார்த்தீங்களா, விப்ஜிஆர் ரெயின்போ ஃபார்ம் ஆகுதுல்ல, அதில் உள்ள கலர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா விப்ஜிஆருங்கிறது. அதான் அதில் இது எல்லாமே சேர்றதான் ஒரு பட்டை, ஐ மீன் ஒரு பாண்டாக கிரியேட் ஆகுது. கேட்பான் கண்ணுறு ஒளியில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இது பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எழுத்துலான பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர். இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, வயலட் கலரு, இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்ஸ், வேற ஒன்றும் இல்லை. இந்த சொன்னால் பார்த்தீங்களா குறைந்த அலைநீளம் வயலட் கலர், ஊதா கலர். புரியுங்களா? கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களிலும் கலவை எது சார் பார்த்தீங்கன்னா ஒயிட் தான் சார் எல்லாத்துக்குமே. சார் இதை கவனிச்சிங்க இருங்க, கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவை தான் பார்த்தீங்கன்னா ஒயிட். நீங்கள் லோயரில் படிச்சிருக்கலாம் இருங்க, ஒரு ப்ரிசம் இருக்கும், இந்த பிரிசத்து வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசம்னா முப்பட்டம் சொல்லுவாங்க, லோயரில் படிச்சிருக்கிறோம். அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிறம் ஒரு லைட்டாக ஒன்று பாஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸாக தெரியும். இருங்க, இந்த லைட்டை வந்து முப்பட்டம் வழியாக அனுப்புறேன்னு வச்சுங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸ் தெரியும். அப்போ இதுக்கு என்ன சார், இதுதான் வெள்ளை, இதுதான் ஒயிட் லைட்னு சொல்கிறது. இதே மற்ற ஒயிட் லைட்னா மெர்க்குரி லைட்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் வந்து சோடியம் லைட் அனுப்புங்களேன், இந்த கலர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாது. அப்போ இந்த கலர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறது என்ன சார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்கிறாங்க, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை, அனைத்து நிறங்களும் அந்த விப்ஜிஆர் கலர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஒளியின் அனைத்து நிறங்களும் இல்லாத இடம் பார்த்தீங்கன்னா கருமை. எஸ், அதில் தான் ஃபார்ம் ஆகாது, மற்ற எல்லா கலர்ஸும் எதுவுமே இருக்காது. அடுத்த பார்த்துங்க, பல வண்ணங்களை கலப்பதன் மூலம் வெள்ளை நிறத்தை உருவாக்கும் அமைப்பு ஒன்றை உருவாக்கிய ஒரு நியூட்டன்ஸ். சார் இது ஆக்சுவலாக இது ஒரு ப்ராக்டிக்கலாகவே இருக்குது சார் நமக்கு ஹையரில். இந்த நியூட்டன் பேண்டுங்கிற ஒன்று ஃபார்ம் ஆக முடியும். இது மட்டும் தெரிஞ்சுங்க, பல வண்ணங்களை கலப்பதன், அதாவது மிக்சடு கலர்ஸ், பல வண்ணங்கள் கலந்தோம்னு வச்சிங்களா, அதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லைட்டை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது யார்? நியூட்டன்ஸாக சொல்லியிருப்பார். அடுத்த பாருங்களேன், நியூட்டன் இதெல்லாமே மேக்ஸிமம் 12th இருக்குது சார். நியூட்டன் வட்டு மூலம் வெண்மை நிறம் எத்தனை வண்ணங்களை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா 7 கலர்ஸ். 7 கலர்ஸ் சார். இது முக்கியமான சார். முதன்மை கலர்ஸ் என்னன்னு கேட்பானோ, ரெட்டு ஆர்பிஜி சொல்லுவாங்க, ஆர்பிஜி எஸ் அப்படி தான் சொல்லணும். ரெட்டு, க்ரீனு, ப்ளூ மாற்றி இப்படி தான் சொல்லுவாங்க, காமனாக சொல்லுவாங்க. ஆர்பிஜின்னு சொல்லுவாங்க முதன்மை கலர். ஸோ ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இது 3 சேர்ந்தது சார் ஆர்பிஜி முதன்மை கலர்ஸ். இது கேட்பான் சார், பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சமதள ஆடி தான். கண்டிப்பாக சார், ஒரு ஈவனாக உள்ள ஆடி தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியை நன்கு அழகாக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா சமதள ஆடி தான். நீங்கள் ஏதோ வேறு மாதிரியான ஆடி வச்சுன்னு வச்சிங்களேன், ஈக்குவலாக வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்காது, அன்ஈக்குவலாக இருக்கும், அதுதான் காரணம். அடுத்து பாருங்களேன், எஸ், ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது, ஏனெனில் ஒளியானது நேர்கோட்டில் செல்கிறது. எப்பயுமே லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதில் சார் பார்த்தீங்கன்னா ஊசி சார், இதில் வந்து ஒரு இது இருக்குது சார், இந்த ஊசித்துளை கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் அனுப்புன்னு வச்சிங்களேன், இங்கே கிடைக்கும் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், வந்துருங்க ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கும், பட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக கிடைக்கும், அப்படி இன்வெர்ட்டாக கிடைக்கும். நார்மலாக நம்ம நார்மல் மிரர் கூட யூஸ் பண்ணி பாருங்க, நம்ம இப்படி கையை மூவ் பண்ணோம்னு வச்சுங்க, எப்படின்னா அது லெஃப்ட் கை மூவ் பண்ணுறதுங்களா, அது என்ன சார் இன்வெர்ட்டடு பெருக்கி கொடுக்குறது. அதே மாதிரி சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஒரு ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக கிடைக்கும். அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசித்துளை கேமராவில். புரியுங்களா? தலைகீழான்னு கேட்பான், ஏன்னு கேட்பான். அந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒளியானது ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிறது தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள்,
ஒரு சமதள ஆடியானது உருவாக்கும் பிம்பம் மெய்ப்பிம்பம். சார் நார்மல் மெயினாக உண்மையான பிம்பம் சார். சார் சமதள ஆடியில் மறந்துடக்கூடாது, ஒரு சமதள ஆடியில் உருவாக்கக்கூடிய பிம்பம் வந்து மெய்ப்பிம்பமாக இருக்கும். இதே மற்ற ஆடின்னு வச்சுங்களேன் மாயப்பிம்பம். மாயம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான பிம்பம். அதை அடுத்து பார்க்க போகிறோம். சூரிய ஒளியானது எத்தனை வண்ணங்களில் கலவை? அதாவது விப்ஜிஆர் பார்த்தோம்ல சார் 7 கலர்ஸ், 7 கலர்ஸ் இருக்கும். அதில் மறந்துடக்கூடாது 7 கலர்ஸ் இருக்குது சார் சன்லைட்டில். ஒரு வெள்ளொளியானது 7 வண்ணங்களாக பிரிகடையும் நிறப்பிரிகை. இப்போ சொன்னல ஒரு பிரிசம் இருக்கும், ஒரு பிரிசத்து வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணுறேன், அப்படி பாஸ் பண்ணனா இந்த பிரிசத்தை விட்டுட்டு, அது முப்பட்டகம்னு சொல்லுவாங்க தமிழில், முப்பட்டத்தை விட்டு வெளில வரும் பொழுது 7 கலர்ஸாக எனக்கு வெளில வரும். வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. அப்போ வெள்ளொளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பட்டம் வழியாக அனுப்புகிறேன்னா எனக்கு 7 கலர்ஸ் தெரியும். அதுக்கு பிறகு தான் நிறப்பிரிகை, நிறமெல்லாம் பிரிஞ்சு காணப்படும். அதுக்கு பிறகு நிறப்பிரிகை அப்படின்னு சொல்கிறது. அது எதுக்கு சார் பயன்படுத்துகிறோம்? முப்பட்டகத்து மூலியமாக அனுப்புகிறோம். அதான் முப்பட்டகம் 3 பக்கம் இருக்குது சார், இப்படி இருக்கும் பார்த்துருக்கான் நீங்கள். 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷிட்டாக இருக்கும், ஒரு பக்கம் ரஃப்பாக இருக்கும், சொரசொரப்பாக இருக்கும். அந்த சொரசொரப்பான பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு பாஸ் ஆகாது. ஆனால் இந்த பக்கத்தில் இது மீன் இதுலேயும் இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஈஸியாக பாஸ் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பேஸில் கொடுக்குறது தான் அது. அது என்ன சார் பார்த்தா முப்பட்டகம், 3 பக்கம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஒளியானது எப்போது எதிரொலிப்பு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா எதிரொலிக்கும் பரப்பின் வெளியே செல்லும் பொழுது. எஸ் கண்டிப்பாக தான் இருக்கு. இப்போ இந்த லைட்டை நான் அப்படி பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது பாட்டு போயிட்டு இருக்கும். இப்போ இங்கே வச்சு சர்ஃபேஸ் வைக்கிறேன்னு நினைக்கிறேன், இங்கே ஒரு பேரியர் வச்சுறேன், என்ன ஆகும்? இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ என்ன சார் சொல்கிறேன் பார்த்தா ஒளியானது எப்போது எதிரொலிப்பு நடக்கும் பார்த்தீங்கன்னா எதிரொலிப்பும் பறக்கும் வழியே இதான் எதிரொலிப்பு பரப்பு. இதில் பட்டவுடனே ரிஃப்ளெக்ஷன் நடந்தது. அப்போ எதிரொலிப்பு பரப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எதிரொலிப்பு நடக்கும். இதோட எதிரொலிப்பு பரப்பு இல்லைன்னா அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ நான் செகண்ட் ஒன் லெசன் 2 பாருங்களேன், அண்டம் மற்றும் விண்வெளி. அதில் பாருங்களேன் சார். சார் இது ஒரு கூற்றாக கொடுத்துருக்காங்க சார். அவர் சொன்னது என்ன சொன்னார்னா, என் குறிக்கோள் எளிதானது, அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறு உள்ளது, ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதனை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் ஆகும் என கூறியவர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சார், இது எல்லாமே சொன்னது பார்த்தீங்கன்னா இவர் தான் சொல்கிறார், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். இப்போ 20th செஞ்சுரியில் ஒரு முக்கியமான ஆள். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிசிக்கலாக கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக உள்ளவர். ஆனால் நிறைய ரூல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த கோட்டை பார்த்துங்க, இந்த ரூலை பார்த்துங்க, இவர் சொல்லியிருக்கிறார். நெக்ஸ்ட் பாருங்களேன், அதாவது 6ஆம் நூற்றாண்டு வந்து பார்த்தீங்கன்னா பூமியை மையமாக கொண்டு சூரியன், நிலவு மற்றும் பிறக்கோள்கள் பிரபஞ்சத்தில் இயங்குகின்றன என்று ஃபஸ்ட்டு இந்த கோட்டை சொன்னது பார்த்தீங்கன்னா பிளாட்டோ. இதெல்லாம் ஃபெயிலியராக போச்சு. எஸ் அது என்ன 6ஆம் நூற்றாண்டில் என்ன சொன்னார்னா, பூமி மையமாக வச்சு தான் மற்றதெல்லாம் சுற்றிட்டு வருதுன்னார். யார்? சூரியன், நிலவு, மற்ற பிறகுகளும் பார்த்தீங்கன்னா சூரியன், அதாவது பூமியை மையமாக வச்சு ரொட்டேட் ஆகிட்டுன்னு சொன்னார். ஆனால் அது தப்பாக போச்சு. அதனால் சொன்னது யாரும் பார்த்துங்க, பிளாட்டோ. இல்லை பிளாட்டோ அதுக்கப்புறம் தாலமி 2 பேரும் வருவாங்க சார். அவரே தான் இவரையும் சொல்லியிருப்பார், பிளாட்டோ, தாலமி. அதுக்கப்புறம் தான் இவங்களாம் வருவாங்க. யார் என்னென்னா கோப்பர்னிக்கஸு, ஹெப்லரு, நியூட்டனு, இப்படி சயின்டிஸ்ட்லாம் வருவாங்க. அடுத்து இவரோட சீடர் தான் கவனி சார், பிளாட்டோட சீடர் தான், அவரோட ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். அடுத்த இவர் வருவார் பாருங்க, தாலமி வருவார். கிரேக்க ரோமானிய அறிஞர் யார் சார்? தாலமி சார். இதெல்லாம் பார்த்துங்க, யாராவது எந்தெந்த ஸ்டேட்னு பார்த்துங்க. தாலமி வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கர், மறந்துடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆரியப்பட்டியம் என்ற வானியல் நோக்கி உருவாக்குறது ஆரியப்பட்டம். இவர் பேரில் கொண்டு வராங்க சார். ஸோ இந்த புக்கை யாரை வெளியிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டியங்கிற வானியல் நூல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோ பற்றியது, இல்லை ஸ்பேஸை பற்றியது. இது யார் ஃபஸ்ட்டு வெளியிட்டான்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். யாருன்னா ஆரியப்பட்டர். அவருடைய பேரில் வச்சுட்டாங்க, ஆரியப்பட்டியம் அப்படின்னு வச்சுட்டாங்க. எஸ் சார். சார் இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ சார். அதாவது பார்த்தீங்கன்னா நிலவு வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் சுற்றி வருது பார்த்தீங்கன்னா 27 நாள் ஆகுமா, 27 days ஆகுது. தேய்பிரை காலத்தின் போது அரை நிலவு எவ்வாறு அழைக்கப்படுது பார்த்தீங்கன்னா முதல் கால் பகுதி. எஸ் ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு குவார்ட்டர் பகுதி. எப்போ சார் பார்த்தீங்கன்னா தேய்பிரையில் சார். அதை பார்த்துங்க, தேய்பிரையில் வந்து பார்த்தீங்கன்னா அரை நிலவு ஏற்படுதில்லை, அது எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா முதல் கால் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க சார். வளர்பிறை காலத்தில் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 3வது கால் பகுதி. அதான் இப்படி ஃபார்ம் ஆகும் சார். வந்துருங்க, இப்படி இருக்கும். இது ஃபஸ்ட்டு கால் பகுதி, 2வது கால் பகுதி, 3, 4 இப்படி வரும். இப்போ ஃபஸ்ட்டு கால் பகுதினா இந்த பார்ட், ஐ மீன் தேய்பிரை. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது கால் பகுதி இந்த இது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3வது கால் பகுதி, அதாவது பார்த்தீங்கன்னா வளர்பிறை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்து பாருங்களேன், சந்திரன் அரைவட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிப்பஸ்.
மூணு இருக்குல்ல சார், மூணில் ஆஃப் அந்த அரைவட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டங்களில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸாக இருக்கும். அந்த பிரைட்னஸுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கிப்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் சார். வளர்பிறை என்பது என்ன சார் பார்த்தீங்கன்னா வளர்தல், பேசிக்ஸாக தெரியும். தெரிபிறை என்பது குறைதல். இதில் வளர்தலுக்கு இன்னொரு எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகுறது. அதாவது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகும், விரிவடையும். இதே வெளிச்சம் நான் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி குறைஞ்சிச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா குறைதல். ஒருவேளை வெளிச்சத்தில் எக்ஸ்பெண்ட் ஆனிச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா வளர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க சார். தொலைநோக்கி யார் சார் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் லிப்பர்ஷே அப்படிங்கிற சயின்டிஸ்ட் சார். ஃபஸ்ட்டு மறந்துடக்கூடாது. டெலஸ்கோப், நான் சொல்கிறேன் டெலஸ்கோப் சார், மைக்ரோஸ்கோப் கிடையாது, டெலஸ்கோப். நம்ம இங்கே கூட இருக்கா சார், ஊட்டியில் கூட ஒன்று வச்சுருக்காங்க, காவலூர் தொலைநோக்கின்னு ஒன்று வச்சுருவாங்க பார்த்தீங்களா. அதாவது ஆசியாவிலே மிகப்பெருதுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப தூரத்தில் உள்ள பொருளாக பார்க்குறது டெலஸ்கோப். காவலூர் சார், வேலூர் சாரி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அது. இப்போ அது சரி நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் சார். தொலைநோக்கி முதன்முறை பயன்படுத்தியது யார் சார்? கண்டுபிடிச்சது யாருன்னா இவர் சார். பயன்படுத்தியது யாருன்னா கலிலியோ சார். அதை பார்த்துங்க, கலிலியோ. லிசன் கவனிங்க. வியாழனை சுற்றி துணைக்கோள்கள் இருப்பதையும் சனி கிரகத்தினை சுற்றி வளையம் இருப்பதையும் கண்டறிந்தது பார்த்தீங்கன்னா கலிலியோ சார். பார்த்துங்க, சனிக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு, சனி கோளுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ரிங்கு ஃபார்ம் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழனை சுற்றி பார்த்தீங்கன்னா துணைக்கோளுக்கு இருப்பை இதை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா லியோ. ஸோ அதுமாரி இந்த பிளானட்ஸை பற்றி நான் டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்த்துங்க, புரியுங்களா. மிகப்பெரிய கோள்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், வியாழன் மறந்துடக்கூடாது. சின்னதுன்னா சின்ன கோள் என்ன, புதனா. வளையங்கள் நிறைந்த கோள் நிறைய இருக்குது, பார்த்துங்க. சரி ஓகே. அடுத்த பாருங்கள் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா கலிலியோ தொலைநோக்கி உதவியுடன் கண்டறிந்த மிக முக்கியமான கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கோள் அப்படின்னுங்கிறாங்க. அப்புறம் போலந்து நாட்டை சேர்ந்த வணிகவியல் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்க தான் வர்றாங்க சார். எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்துங்க, போலந்து நாட்டுக்காரங்க. அவர் கிரேக்கம், அவர் வந்து போலந்து, அதெல்லாம் பார்த்துங்க. அடுத்த பாருங்களேன். பூமி பிற கோள்கள் தான் சூரியனை சுற்றி வருகின்ற என்பதை நிரூபித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கோப்பர்னிக்கஸ். இவர் தான் சார் வரான் பாரு, புரியுங்களா. எஸ் சார். அவர் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை மையமாக வச்சுட்டு மற்றது ரிவால்வ் ஆகணும். ஆனால் இவர் என்ன சொன்னார், அதெல்லாம் கிடையாது, சூரியனை மையமாக வச்சு தான் கோள்களும் சரி பூமியும் சரி ரிவால்வ் ஆகிட்டு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். பூமி எத்தனை நாட்களில் சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 நாள் அப்படி பார்த்துங்க. ஒரு வருஷம், அதான் ஒரு வருஷம் சொல்கிறது. சிலர் 365 காலம் கொடுத்துருப்பான். லீஃப் ஆண்டுனா 366 வரும். எஸ் சார். செவ்வாய் எத்தனை நாட்களில் சூரியனை சுற்றி வருது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நான் சூரியன் சுற்றுறது பார்த்தீங்கன்னா 684 நாள். இப்போ வச்சுங்க 6 7 பிராக்கில் 8 போட்டுங்க, முன்னாடி 8 போட்டுங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க. 6 7 8 1610 1611 தொலைநோக்கி மூலம் கலிலியோ எந்த கோளை உற்று நோக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. ரொம்ப பார்த்துங்க, இதை பார்த்துங்க. அடுத்தது பல கிரகங்களை கொண்ட ஒரே நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எஸ் சார், சூரியன் சார். பார்த்துங்க, சூரியனுங்கிறது ஒரு நட்சத்திரம் தான் சொல்கிறான். சூரியனுங்கிறது ஒரு வகை நட்சத்திரம் தான், மறந்துடக்கூடாது. பல கிரகங்களை கொண்ட ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அப்போ சூரியனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் தான். நெக்ஸ்ட் பாருங்களேன். கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை எழுந்திருப்பது அதான் விண்மீன் திரள்னு சொல்கிறது. இது குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் சார். ஸ்டார்ஸ்லாம் நிறைய சேர்றது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்மீன் திரள் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்துன்னா நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும். அடுத்து பாருங்களேன். விண்வெளி மற்றும் நேரம் ஆகியவை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக வெளியிடப்பட்டன சார்? விண்வெளி மற்றும் நேரம் 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. இது பார்த்துங்க சார், இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, பார்த்துங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன். விண்வெளி தொலைநோக்கி பேர் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹப்பிள். இது கரெக்ட், ஓகேவா. விண்வெளி தொலைநோக்கி பேர் என்ன சார் அப்படின்னு ஹப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நெக்ஸ்ட் பாருங்கள். இதான் பார்த்தோம்னா சார் காலையில் சார், இது உங்களாம் முக்கியமான கான்செப்ட் சார். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தூரம் என்ன சார், அதுதான் ஒரு வானியல் அலகு அப்படின்னு சொல்கிறது. அந்த ஒரு வானியல் அலகுன்னு எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.496 × 10 பவர் சாரி பவர் 11 சார், 10 பவர் 11 மீட்டர் பவரில் வரும், பார்த்துங்க. அதேமாதிரி இதுவும் பவரில் தான் வரும். அடுத்து பாருங்களேன் சார், அதே மாதிரி இது பார்த்தது வானியல் அலகு. அடுத்து பாருங்களேன்.
ஒரு லைட் இருக்குல்ல சார், லைட்டு, ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தொலைவு தான் பார்த்தீங்கன்னா ஒளியாண்டு. ஒரு லைட்டு ட்ராவல் ஆகுது அப்படின்னு பண்ணால் ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுமா, அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒளியாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஒளியாண்டு எவ்வளோ சார் பார்த்தீங்கன்னா 9.46 × 10⁻15 கிலோமீட்டர் சார், கிலோமீட்டர் சார். பவரை பார்த்துங்க, பவர்லாம் வேரி பண்ணிடுவோம். ஒளியாண்டுனா 15 வரும், வானிலாண்டுனா 11 வரும். சார் அதேமாரி விண்ணிலுடைய ஆரம் என்ன சார் பார்த்தீங்கன்னா 3.26 யூனிட்ஸ். எதுவும் கொடுக்கல சார், யூனிட்ஸ் கொடுத்துருக்கா? எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஒளியாண்டு. எஸ், அப்படின்னா ஒளியாண்டு போட்டுக்கணும். ஒளியாண்டு இவ்வளோ ஒளியாண்டு சார், ஒளியாண்டு. பாருங்கள் ரேடியஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு விண்ணிலோட ஆரம் பார்த்தீங்கன்னா 3.26 பக்கத்தில் ஒளியாண்டு போட்டுக்கணும். இதை போட்டுக்கணும். எவ்வளோ பார்த்துங்க, 10 பவர் இது பக்கத்தில் கொடுத்துருக்கானா? ஓ இது மீட்டரா? அது 15 மீட்டர். அது மீட்டர் இருக்குமா இங்கேயா? 10⁻15 போட்டிருக்கிறேன். ஓ சாரி சரி சரி ஓகே இப்போ புரியுது சார். கவனிங்க சார், 12ல் போட்டால் கிலோமீட்டர், இதே 15ல் 10 × 10⁻15 போட்டோம்னா மீட்டர். எஸ் இப்போ புரியுது சார். ஸோ பவர்லாம் கரெக்டாக பார்த்துங்க. சரி ஓகே. தென் நெக்ஸ்ட் பாருங்களேன், நமது சூரிய மண்டலத்தை உள்ளடக்கிய விண்மீன் திரள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்வெளி திரள் சார். அதில் நம்ம சோலார் எல்லாமே இருக்குது. சூரிய மண்டலத்தை உள்ளடக்கிய விண்மீன் திரள் கேட்டால் பால்வெளி திரள். நெக்ஸ்ட் பாருங்களேன், பால்வெளி திரளின் விட்டம் எத்தனை ஒளியாண்டுகள் சார்? பால்வெளி திரள் இருக்குல்ல, அதனுடைய டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 ஒளியாண்டு அப்படிங்கிறான். டயாமீட்டர் விட்டம் கேட்குறான். பால்வெளி திரளுக்கு அருகில் இருக்கும் விண்மீன் திரள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா சார். முக்கியமான சார், இது கொஞ்சம் கேட்பேன் பார்த்துங்க. பால்வெளி திரளுக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் என்ன பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், பால்வெளி திரள் என்பது பல்வேறு பல விண்மீன் திரள்களில் ஒன்றாகும் என்பதை சுட்டிக்காட்டிய ஆய்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா எட்வின் ஹஃபுல்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் சொல்லியிருப்பார். இதை பற்றி யாரோட ஆய்வுகள்னு பார்த்தீங்கன்னா எட்வின் ஹஃபுல்ங்கிற ஆய்வுகள் சொல்லியிருப்பார். எதை பற்றி? இந்த பால்வெளி திரள்ங்கிறது பார்த்தீங்கன்னா பல விண்மீன்கள் திரள்களிடையே ஒன்றாகும் அப்படின்னு சொன்னவர், எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்களேன், நமது சூரிய மண்டலம் விண்மீன் மையத்திலிருந்து எத்தனை ஒளியாண்டுகள் தொலைவில் பால்வெளி திரள் கரத்தில் அமர்ந்துள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சூரிய மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலம் விண்மீன் மையத்திலிருந்து எத்தனை ஒளியாண்டு டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா 27,000 ஒளியாண்டுக்கு இவ்வளோ தூரத்தில் இருக்குது சார். சார் எல்லாத்தையும் ஒளியாண்டுனா அதுக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ 27,000 இந்த ஒளியாண்டுக்கான வேல்யூ போட்டிங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்துட போகுது. நீங்கள் மல்டிபிள் பண்ண தேவையில்லை, இதை மட்டும் ஆன்சர் தெரிஞ்சிங்க. அடுத்து பாருங்களேன், சூரிய மண்டலமானது எத்தனை கிலோமீட்டர் மணி வேகத்தில் பயணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 8,28,000 இந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுனா ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பாருங்களேன், சூரிய குடும்பம் பால்வெளி திரள்களை முழுமையாக சுற்றி வர எத்தனை ஆண்டுகள் ஆகும் பார்த்தீங்கன்னா, அதாவது சோலார் செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்வெளி திரள் ரொட்டேட் ஆகிறது எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 230 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். சரி, இது எல்லாமே சில கொஸ்டின்ஸ் எல்லாமே டேரெக்டாக தான் இருக்கும், இதெல்லாம் மெமரி பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் அண்டர்ஸ்டுட் இந்த நம்பர்ஸ் வரலாம் கொஞ்சம் தனியாக எழுதி அப்படி படிச்சிங்கன்னா கொஞ்சம் திரும்ப பாருங்கள், நம்பர்ஸ் உள்ளதை திரும்ப பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். உடனே பார்த்தா நமக்கு மெமரி ஆகாது, கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்து பாருங்களேன், சர்வதேச வானியல் சங்கம் எத்தனை விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், அதாவது இதில் வேர்ல்டு லெவலில் உள்ளதில்லை அந்த வானியல் சங்கம் இருக்குல்ல சார், மொத்தம் எத்தனை விண்மீன் மண்டலங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா 88 வானியல் மண்டலங்கள் இருக்குது. அடுத்து பாருங்களேன், பெரிய விண்மீன் மண்டலத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா உர்ஷா மேஜர், சப்தரிஷி மண்டலம், ரெண்டு சொல்கிறாங்க சார். பெரிய விண்மீன் மண்டலத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா உர்ஷா மேஜர் அண்டு சப்தரிஷி சார். லத்தீன் மொழியில் சிறிய கரடி என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உர்ஷா மைனர், இந்த சொல்கிறோம்ல உர்ஷா மைனர், அதை மேஜர்னு கொடுத்துட்டாங்க
சார் பூமிக்கு அருகில் நட்சத்திரம் என்ன சார்? சூரியன். பேசிக்ஸாக தெரியும். பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் 2 தடவை கேட்டிருக்காங்களா? சரி, ஓகே சார். அதிக அலைநீளம் கொண்ட நிறம் சிவப்பு. இப்போ தானே பார்த்தோம். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் லைட்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுக்குறது. குறைந்த அலைநீளம் கொண்டது ஊதா. பார்த்துங்க சார், வயலட். நெக்ஸ்ட் பாருங்க. எஸ் சார், முக்கியமான சார். சூரியமைய கோட்பாடு பார்த்துக்க. சூரியமைய கோட்பாடுன்னு கேட்டாலே கோப்பர்னிக்கஸ் தான். அடுத்து பாருங்களேன். ஒரு விண்ணியல் ஆரம் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.26 ஒளியாண்டு. ஒரு விண்ணியல் ஆரம். அடுத்து பாருங்களேன். உலகின் முதல் செயற்கைக்கோள் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்புட்னிக் 1ங்கிறது சார். ரஷ்யா தான் சார். ரஷ்யா தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்புட்னிக் 1. சரி, ரஷ்யா லான்ச் பண்ணது. நம்ம லான்ச் பண்ணது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரியப்பட்டா. அடுத்து பாருங்க சார். இஸ்ரோட தலைமையகம் எங்கே சார் இருக்குது? பெங்களூரு, கர்நாடகாவில் இருக்குது. அடுத்து பாருங்களேன். எஸ் சார், இது முக்கியமானது. 1962 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய். இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு. 62 வராது, 69ஆ? ஏன் சார்? சரி, இல்லை என்ன பாருங்களேன். 1962 இந்த மையத்தை அமைக்காம அங்கே அப்போ தானே ஆர்ஜினே சொல்கிறாங்க. கொஸ்டின் நல்லா படிங்க. அதை சார் அமைக்கப்பட்டது ஃபங்க்ஷன் ஆனது எப்போ? அது ரெண்டு சென்ட் படிங்க அப்படியே. இது 1962ஆம் ஆண்டு விஞ்ஞானி விக்ரம் சாராபாயால் வடிவமைக்கப்பட்ட விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு என்னும் நிறுவனத்தின் மாற்றியமாக 1969ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இல்லை ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ ஆர்ஜின் பண்ணுறாங்க அதுதான் 62 அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பண்ணுறாங்க. இல்லை அமைக்கப்பட்டதுன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி தான் சொல்ல முடியும். அது எப்போ செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69ஆ? அப்போ தான் ஃபார்ம் பண்ணுறாங்களா? ஆ அதான் இஸ்ரோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணும்போது 62 ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை பிறகு இஸ்ரோ மாற்றுறாங்கிறீங்களா? இல்லை புக்கில் சொல்கிறதான். புக்கு நல்லா சொல்லுங்கள், நான் அதை சொல்கிறேன் எப்படின்ட்டு. புக்கில் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் சார். கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க சார். எப்போ லான்ச் பண்ணுறாங்க, உருவாக்குறது எப்போ, அது எப்போ செயல்பாட்டுக்கு வருது, அதனால பார்த்துங்க. ஏன்னா நம்ம சொல்லிட்டு விட்டு போயிடுவோம். பட் ஒரு மார்க்கு நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் முக்கியமானது. எத்தனை? 62 தானே? சரி. அப்போ கவனிங்க. அதான் அமைக்கப்பட்ட உருவாக்குனதான் சொல்கிறாங்க. புரியுங்களா? அதான் உருவாக்குனா 62 யார் உருவாக்குனா இவர் பேரில் இவர் தான் உருவாக்குறாரு. அது ஃபங்க்ஷன் இஸ்ரோவை மாற்றுறதா நீங்கள் சொல்கிற மாதிரி 1969 அப்படி தானே சார்? 69 இஸ்ரோவாக மாறுது. நல்லா செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய தேசிய குழு, அதாவது இன்காஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னும் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட. எது சார் உருவாக்குற பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரோ இதை ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் சார். 62 உருவாக்குறாங்க அப்படி தானே? சரி. ஓ இது ஃபார்ம் பண்ணுறது தான் 1962ஆ? ஓ இவங்க ஃபார்ம் பண்ணது 69 அப்படி தானே? சரி கொஞ்சம் பார்த்துங்க சார், கிளியராக பார்த்துங்க. அது எது உருவாக்குனது பார்த்துங்க, எந்த வருஷம் பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பண்ணது இந்த வருஷம். அது எப்போ அதுவாக மாற்றுறது பார்த்தீங்கன்னா 69 அப்படி தான் இருக்கும் நினைக்கிறோம். மேடம் புரியுங்களா? கொஞ்சம் பார்த்துங்க, செக் பண்ணிங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் பாருங்களேன்.
இந்தியாவில் உருவாக்கப்பட்ட SLV 3 என்னும் ஏவுகணை வாகனம் மூலம் சுற்றுப்பாதையில் ஏவப்பட்ட இது முக்கியமானது முதல் துணைக்கோள் என்னும் பெருமை பெற்ற செயற்கைக்கோள் என்ன சார் பார்த்தீங்கன்னா ரோஹிணி. பார்த்துங்க, முதல் துணைக்கோள் என்னும் பெருமை பெற்றது அது என்ன சார் பார்த்தீங்கன்னா ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது சார், அதாவது இஸ்ரோ சந்திராயன் 1 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 அக்டோபர் 22. செவ்வாய் கிரகத்தை சுற்றும் மங்கள்யான் சார் பார்த்துங்க இந்தருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சார் சந்திராயன் வந்து எது சார் லான்ச் பண்ணுறதுக்கு 3 நிலவை பற்றி ஆராயிருக்கு. அதை பார்த்துங்க, நிலவை பற்றி ஆராய சந்திராயன் சார் இது கொடுக்கலான்னு நினைக்கிறேன், அப்படி தானே சார்? நிலவு பற்றி 3 பற்றி ரிசர்ச் பண்ணுறது சந்திராயன், செவ்வாயை பற்றி ரிசர்ச் பண்ணுறது மங்கள்யான். பார்த்து நிலவுங்கிற வார்த்தை கொடுக்கல, பார்த்துங்க. அது 2008 அக்டோபர் 22. தென் செவ்வாயை பற்றி ரிசர்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2013 நவம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா மங்கள்யான். அடுத்து பாருங்களேன், மங்கள்யான் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2014 செப்டம்பர் 24. ஒவ்வொரு லைன் லைனாக கொடுத்துருக்குறாங்க. உலகின் 4வது விண்வெளி நிறுவனம் மற்றும் ஆசியாவின் முதல் விண்வெளி நிறுவனம் எது சார் அப்படின்னா இஸ்ரோ தான் சார், நம்ம இஸ்ரோ. நெக்ஸ்ட் பாருங்களேன், இஸ்ரோ ஒரே சுமை தாங்கியில் 20 துணைக்கோள், இது முக்கியமான சார். இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 துணைக்கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி சாதனை படைத்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2016 ஜூன் 18. நிறைய கொடுத்துருக்குறான். PSLV 37 வந்து சார் எப்போ சார் லான்ச் பண்ணாங்க? அது வந்து சார் இது 104 சேட்டலைட்டை உள்ளே வச்சு அனுப்புகிறாங்க. அதுதான் சார் வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2017 பிப்ரவரி 15. அடுத்து பாருங்களேன், சந்திராயன் 2 எப்போ சார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2019 ஜூலை 22. சரி, அப்படி இது இப்போ கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே சார் தனித்தனியாக பிரித்து எழுதி படிங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த நம்பர்ஸ் உள்ளது டேட்டாஸ் உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருங்க. ஏதாச்சும் ஒரு கீ பாயிண்ட் வச்சு பாருங்கள், கம்பேரிசன் வச்சு படிங்க, கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே மெமரி பண்ண முடியாது, மெமரி பண்ணால் மனசில் நிற்காது, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் சார், இந்தியா அமெரிக்க விண்வெளி இயற்பியலாளர் யார் சார் பார்த்தீங்கன்னா சார், அதாவது இந்தியாவில் பிறந்திருப்பார், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வாழ்றார். யாரும் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சந்திரசேகர். சுப்பிரமணிய சந்திரசேகர் இவர் மெயின் கான்செப்ட் என்ன சார்? சார் இவர் மெயினாக என்ன சொல்லியிருப்பார் சார்? இவர் வந்து இதற்கு இது வாங்கினார், அதாவது நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறார். இவர் என்ன சொல்லியிருப்பார்? சர் சி ராமன், அவர் வேறு. தாவரங்களுக்கும் உயிர் உண்டுன்னு சொன்னவர் இவர் தான். தாவரங்களுக்கும் உயிர் உண்டுன்னு சொன்னது இவர் தான். சர் சி ராமன் வந்து ஸ்கேட்ரிங்மா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் வழியாக பாஸ் பண்ணும் பொழுது இங்கே ஒரு வேவ் லென்த் இருக்கும், அந்த லிக்விட் வழியாக கிராஸ் பண்ணி போடும்போது அதனுடைய வேவ் லென்த் வேரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது 28லேருந்து 30 வாங்கியிருப்பார். 28 கண்டுபிடிச்சிருப்பார், 30 அதுக்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. அவருடைய நினைவு அந்த இது கண்டுபிடிச்சனால தான் அவருடைய இதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கொண்டு வரோம். எது? தேசிய அறிவியல் தினம். எப்போ? 28, மறந்துடக்கூடாது. பிப்ரவரி 28 தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் சயின்ஸ் டே. பிப்ரவரி 28 நேஷனல் சயின்ஸ் டே. சரி, அடுத்து பாருங்களேன் சார், கலிலி வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலனுக்காக அவர் பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா 1989. அண்டத்தினை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன சார்? அதான் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்கிறது, வானியல் படிப்புன்னு சொல்கிறது. சார் இது ரொம்ப முக்கியமான சார். நம்ம இந்தியாவோட ஏவுகணை நாயகன் யார் சார் பார்த்தீங்கன்னா APJ அப்துல் கலாம். அதெல்லாம் பேசிக், ஏன்னா நிறைய லான்ச் பண்ணிக்கிறார் இவர் இருக்கும்போது, அதனால் அவர் பேரில் வச்சுட்டாங்க. ஏவுகணை நாயகன் பார்த்தீங்கன்னா அவர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் முக்கியமாக பார்த்துங்க, 1983ஆம் ஆண்டு இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பட்ட கழகத்தின் தலைவராக இருந்தது பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சார். சார் எந்த வருஷம் கேட்பான் பார்த்துங்க, யார் இருந்தா? மேக்ஸிமம் 83லேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளால் அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். அது வாஜ்பாய் பீரியடில் தான் அவர் வந்து இந்த இது பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்துறது அப்போ தான் நடத்துவார் 99. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ரொம்ப பயந்துருப்பான் நம்மளை பார்த்துட்டு. என்ன சார்? ஆமாம், அந்த பாருங்கள் அந்த ரேடாரு எந்த இடத்துல அது மறைங்கிற பார்த்து அந்த பார்த்து பண்ணியிருக்கான்னு பாருங்கள். பெரிய உண்மையிலே பெரிய அதெல்லாம் பெரிய அமெரிக்காரனாலே ரொம்ப ஆச்சரியப்பட்டானோ எப்படியெல்லாம் அங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம்.
அப்துல் கலாம் எவ்வளவோ இதெல்லாம் கொடுத்து நான் அமெரிக்கா வாங்க உங்களை எல்லாம் பண்ணுறோம் போகிறோம் என்ன பண்ணாங்க போகல. நல்ல மனிதர் அவர்லாம். கடைசி வரை என்னுடைய உழைப்பு எதுவாக இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கே போட்டுட்டு இருந்துட்டார். சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் சார். சார் அப்துல் கலாம் சென்னையில் உள்ள MIT ஒர்க் பண்ணுறாரு. விண்வெளி பொறியியல் படிப்பை தொடங்கி ஆண்டு பார்த்தீங்கன்னா 1955 சார். ஆக்சுவலாக யூஜி ஃபிசிக்ஸ் தான் அவர். யூஜி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி இதில் படிக்கிறார், சென்ட் ஜோசப்பில். பிஜி அங்கே போகிறாரு. அதுக்கப்புறம் தான் MIT போவார். அப்படி போவார். சரி, ஓகே. அப்துல் கலாம் முதலில் உருவாக்கிய மின்கலத்தின் பேர் என்ன சார்? நந்தி. இதெல்லாம் புக்கில் டேரெக்டாக கொடுத்துருக்கான், பார்த்துங்க. அப்துல் கலாம் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் எப்போ சார் இது கேட்பாங்க சார், எப்போ சார் தலைவராக ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983. இஸ்ரோவுக்கு பார்த்துங்க. இந்த நெக்ஸ்ட் பாருங்கள் சார். அப்துல் கலாம் இந்திய ராணுவத்தில் உள்ள ஏவுகணை திட்டத்தின் இயக்குநராக செயல்பட்ட எப்போ எந்த இதுக்கு சார் பார்த்தீங்கன்னா திரிசூல், அக்னி, பிருத்திவு, நாக்கு, ஆகாஷ் இது இந்த எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டராக ஒர்க் பண்ணது. நெக்ஸ்ட் பாருங்கள் சார். 1999 பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்தி என்ற திட்டத்தில் இப்போ சொன்னோம்ல பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையின் முக்கிய பங்காற்றி பார்த்தீங்கன்னா நம்ம APJ அப்துல் கலாம் அவர்கள். பார்த்துங்க, அது என்ன சக்தி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்தி கேட்பான். 99 அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தினார். அதுக்கு அந்த ஆப்ரேஷன் பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து சார் பெங்களூரு. நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய பெருமைக்குரியவர் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அப்துல் கலாம் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 2011 இருப்பார். எத்தனாவது குடியரசுத் தலைவர் சார் அவர்? எஸ், வெரி குட், 11வது குடியரசுத் தலைவர். அதை பார்த்துங்க. அடுத்த பாருங்களேன். 1974 வந்து பார்த்தீங்கன்னா அணுவெடிப்பு சோதனை வந்து பார்த்தீங்கன்னா எந்த திட்டத்தில் நடந்தது பார்த்தீங்கன்னா சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிற நேம்ல சார். 74 சார். 74 பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சிரிக்கும் புத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிங்க சார். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஏவுகணை திட்டத்தை பங்காற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. நிலவானது சார் 3 இருக்குல்ல சார். பூமியை அதாவது எர்த்தை சுற்றி வரத்துக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ சொன்னோம்ல இருக்குது அதிலே இருக்குது 27 டேஸ் ஆகும். அநேக இளம் நட்சத்திரங்களுக்கு சார் கவனிங்க சார், யங்கஸ்ட் ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்களா? அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு என்ன சார் பேர் பார்த்தீங்கன்னா சுருள் விண்மீன் திரள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமான இளம் நட்சத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுருள் விண்மீன் திரள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன். எந்த துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ 4 டன் எடையுள்ள துணைக்கோளை ஏவும் திறன் பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ண பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வெயிட் அதிகமான, அதாவது 4 டன் உள்ள எடையுள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டட் லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. எதை லான்ச் பண்ண பிறகு? GSAT-19 பிறகு. நெக்ஸ்ட் பாருங்க. எஸ், சூரியமய கோட்பாடு, அதான் சூரியமய கொள்கையை வெளியிட்டார் யார் சார்? கோப்பர்நிக்கஸ், நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ்ங்கிறவர் சயின்டிஸ்ட். முக்கியமான சார். அண்டத்தின் ஆதியை, அதாவது எப்படி சார் ஆரிஜின், அதாவது பார்த்தீங்கன்னா உலகங்கிறது எப்படி தோன்றியிருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரிஜின் சொல்லக்கூடிய தீர் என்ன சார்? அதான் பார்த்தீங்கன்னா பெருவெடிப்பு கொள்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் எந்த அந்த இது பூமிங்க, அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் அண்டம்ங்கிறது எப்படி உருவாகி இருக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அடுத்து பாருங்களேன். ஆகாயத்தின் பெரும்பகுதியை அடக்கியுள்ள விண்மீன் மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா உர்சா மேஜர். எஸ், பெரும்பகுதி உர்சா மேஜர் அப்படிங்கிற பகுதி தான் பார்த்தீங்கன்னா ஆகாயத்தினுடைய பெரும்பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்குது, அந்த விண்மீன் திரளில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் லெசன் பாருங்கள். பலபடி வேதியியல் சார். பலபடிங்கிற சொல்லி என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமர், நிறைய மெட்டீரியல்லாம் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா பலபடி அப்படின்னு சொல்கிறது. அந்த பலபடி இந்த பாலிமருக்கு என்ன சார் நேம் அப்புறம் எந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்ட்லேருந்து ஃபார்ம் ஆகுது. பல எண்ணிக்கையிலான ஒற்றைப்படிகள் சக பிணைப்புகளால் இணைந்து உருவாக்கப்படும் நீண்ட சங்கிலி தொடர் அமைப்பு பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா சார் பலபடி பாலிமர் அப்படின்னு சொல்கிறது. பாலி அப்படின்னாலே பல நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் சேருது, சிங்கிள் மாலிகுல்ஸ் கிடையாது சார். இயற்கையில் கிடைக்கக்கூடிய பலபடிகள் என்னென்ன சார் பார்த்தீங்கன்னா புரோதம், கார்போஹைட்ரேட்டு, மரம், உட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன். அமினோ அமிலங்கள் என்ற 20 வகையான ஒற்றைப்படிகளால் ஆன பலப்படிகள் புரதங்கள் சார். பார்த்துங்க, அமினோ அமிலங்கள் நிறைய இருக்குது, அதில் ஒரு 20 வகையான ஒற்றைப்படிகளாக சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா புரதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சார். பருத்தியோட முக்கியமான அங்கம் என்ன சார்? செல்லோஸ்.
சொல்கிறேன் பாருங்க. ஆடைகளில் பயன்படுத்தப்படும் பருத்தியின் முக்கிய அங்கமான செல்லுலோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் இதுக்கு மூலக்கூறு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை. நெக்ஸ்ட் பாருங்களேன். நண்டு மற்றும் சிலந்திகள் போன்ற பூச்சிகளில் புற எலும்புக்கூடுகளின் செல் சுவரில் காணப்படும் என்ன சார் பார்த்தீங்கன்னா கைட்டின். மறந்துடாதீங்க, பூச்சி போன்ற எலும்புக்கூடுகளில் இந்த செல் சுவரில் என்ன பொருள் காணப்படும் பார்த்தீங்கன்னா கைட்டின் அப்படிங்கிற இது இருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து எந்த பூஞ்சை தயாரிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா பென்சிலியம் நெட்டோட்டம். அலெக்சாண்டர் கண்டுபிடிப்பார்ல சார், அலெக்சாண்டர் ஃப்ளமிங். ஸோ பென்சிலியம் நெட்டோட்டங்கிறது அவர் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது கொஞ்சம் பார்த்துங்க சார், முக்கியமாக தெரியுது. நெக்ஸ்ட் பாருங்கள் சார். காளான்கள் போன்ற பூஞ்சைகளின் செல் சுவரில் காணப்படும் என்ன சார் பார்த்தீங்கன்னா அதான் கைட்டின். காளான்களில் செல் சுவரில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கைட்டின்ங்கிற ஒரு பொருள் இருக்கும். தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சார் லிக்னின். சார் பார்த்துங்க, ஸ்ட்ரக்சரை கொடுக்குறது என்ன அப்படின்னு கேட்பான். பிளான்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரை கொடுக்குறது என்ன பார்த்தீங்கன்னா லிக்னின் அப்படின்னு சொல்கிறது. சார் பெட்ரோலிருந்து பெறப்பட்ட மூலப்பொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் இலைகள். சார் கவனிங்க, அதான் பெட்ரோலிருந்து கிடைக்கப்படும் மூலப்பொருட்களை கொண்டு பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படும் இலைக்கு என்ன சார் பார்த்தீங்கன்னா இயற்கை இலைகள். அப்போ செயற்கை இலைகள் என்ன சார் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கிடைக்காது. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை இலைகள் நம்மளாக ஃபார்ம் பண்ணுறது. அதுக்கு என்ன சார் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாலியஸ்டர், அக்ரிலிக் நைலான் இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து சுவாலஜியில் பாருங்களேன் சார். பட்டுகள் நிறைய வகை இருக்குது சார். மல்பரி பட்டு, டஷார் பட்டு, முகப்பட்டு, எரிப்பட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. பட்டுகளை பற்றி என்ன சொல்கிறது? பட்டு வளர்ப்பை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன சார்? பட்டு வளர்ப்பை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் செரிகல்ச்சர். தேன் வளர்ப்பு எபிகல்ச்சர். நிறைய பார்த்துருக்குறோம். எபிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃபிஷிகல்ச்சர் மீன் வளர்ப்பு, அக்வா கல்ச்சர் நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே வந்துடும் அதில். நீர்வாழ் வளர்ப்பு அதுமாரி பார்த்துங்க. அந்த கல்ச்சரெல்லாம் பார்த்துங்க, ஃபார்மாக இதெல்லாம் பார்த்துங்க. சரி ஓகே சார். செயற்கைப்பட்டோட பேர் என்ன சார், வகை என்ன சார் பார்த்தீங்கன்னா ரேயான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாருங்கண்ணே சார். 1964 வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ கேரளா. அடுத்து பாருங்க. முதலில் பயன்படுத்தப்பட்ட செயற்கைகள் என்ன சார் பார்த்தீங்கன்னா நைலான். இப்போ கூட பார்த்தோம்ல நைலான், அதெல்லாம் பார்த்துங்க சார். இதை பார்த்துருக்கு பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறது இதுதான். இப்போ நைலான். நெக்ஸ்ட் பாருங்க சார். ஆடை தயாரிப்புகளில் இயற்கை பட்டின் பதிலாக இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறது. ஆடை தயாரிப்பில் இயற்கை பட்டுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேறு என்ன சார் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த ரேயானுங்கிற யூஸ் பண்ணுறோம். பதிலியாகனா இதுக்கு பதிலாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைலான் என்ற பலப்படி சார். நைலானுங்கிறது பலப்படி சார், மறந்துடாதீங்க. இது வந்து சிங்கிள் கிடையாது, இது வந்து பாலி. நைலானுங்கிறதுனா ஒரு பாலி, பல பொருட்கள் சேர்றது. அப்போ நைலான் என்ற பலப்பொடி இலையானது எந்த வேதி தொகுப்புகளால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலி அமைடுகள். அடுத்து பாருங்களேன். ஹெக்ஸாமெத்திலின் டை அமீன் மற்றும் அடிபிக் அமிலங்கள் இணைந்து உருவாக்கும் பொருள் பார்த்தீங்கன்னா பாலி அமைடுகள். சார் இதெல்லாம் கொஞ்சம் ரியாக்ஷன் மூலியமாக வர்றது சார். இதை மெமரி பண்ணிங்க. இது ரெண்டும் சேர்ந்து இதுவும் சேர்றது. இது ரெண்டும் சேர்ந்து வர்றது பார்த்தீங்கன்னா பாலி அமைடுகள். பாலியஸ்டர் அப்படின்னா சார் அதிலே பாலி பல. அப்போ பாலியஸ்டர் மற்றும் பருத்தியின் கலவை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகாட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த பாருங்களேன். பாலியஸ்டர் மற்றும் கம்பளியின் கலவை தான் பார்த்தீங்கன்னா பாலி உல் அப்படின்னு சொல்கிறது. உடன் அப்படியா போச்சுங்க. கவனிங்க. பாலியஸ்டர் பருத்தி வர்றதுனால பார்த்தீங்கன்னா பாலிகாட்ஸ், தென் கம்பளி வர்றதுனால பார்த்தீங்கன்னா பாலி உள்ளன் அப்படியா போச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன். மிக பிரபலமான பாலியஸ்டர் வகையை சார்ந்த என்ன சார் பார்த்தீங்கன்னா பாலிஎத்தின் டெரிப்தோதாலட்ஸ். இதான் சொல்கிறோம் சார், இதுதான் ரொம்ப ஃபேமஸானது. அடுத்து பாருங்களேன். அதிக வலிமையும் நீட்சித்தன்மையும் கொண்ட செயற்கையில் என்ன சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப எலாஸ்டிக்காகவும் இருக்கும். அப்போ என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த செயற்கையில் என்ன சார் பார்த்தீங்கன்னா ட்ராம்போலைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராம்போலைன் அது நீட்சித்தன்மை அதிகமாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. பார்க்ஷின் என்ற முதல் நெகிழியை உருவாக்கியவர் என்ன சார் பார்த்தீங்கன்னா எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ்.
அவர் பேரில் கொண்டு வராங்க பாருங்க, பாக்ஷின், அதனால் அவர் பேரில் கொண்டு வந்துடுறாங்க. அது என்ன சார்? நெகிழி, பிளாஸ்டிக், மறந்துடக்கூடாது. தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்ட நாள் எப்போ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஜனவரி 1, 2019. இது கரெக்டாக? அது எடப்பாடி கடைசியில் இருக்கும் பொழுது அப்படி தானே சார்? எஸ். அவர் பண்ண ஒரு 4-5 விஷயம் நல்லா பண்ணிட்டு போயிட்டார். இல்லை என்ன சரி சார் சரி சார். இல்லை நான் தப்பாக சொல்லலை சார், நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாரு. அது இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. லைவ் போயிட்டுருக்கு, வேணாம். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். இந்த இந்த இது பிளாஸ்டிக்கை தடை பண்ணது, இந்த 7.5 எல்லாம் அதெல்லாம் ரொம்ப உண்மையை பாராட்டக்கூடியது. அது நம்ம டெல்டா மாவட்டத்தை வேளாண்மை மட்டமாக்குனது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நிறைய இருக்குது சார். அரசியல் பேச வேணாம், இதை நினச்சிக்குவாங்க, வேணாம் விடுங்க சார், பார்த்துக்கலாம். அதில் மறந்துடாங்க சார், இது மறந்துடாங்க சார். சார் இது கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார். சார் இந்த கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துங்க சார். ஜனவரி 1, 2019 சார். சரி, ஓகே. தென் சார் நெக்ஸ்ட் பாருங்கள் சார், இலகு வகை நெகிழிக்கு என்ன சார் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாலியத்திலின், அதான் பாலித்தீன் நம்ம யூஸ் பண்ணுறதுலாம். சார் இருக்கும் நெகிழிக்கு என்ன சார் எடுத்துனா அதான் பேக்லைட் மெலமைன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதை கொஞ்சம் முக்கியமான பார்த்துங்க. இலகும் அதுக்கு பார்த்தீங்கன்னா பாலியத்திலின், இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்லைட் மெலமைன். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான், இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான், அடிக்கடி பார்த்துங்க. அதேமாதிரி சார் மின் சுவிட்சுகள் நம்ம யூஸ் பண்ணுற சுவிட்சு, அது பல வகை பாத்திரங்கள் கைப்பிடிகள் தயாரிக்க பயன்படுது பார்த்தீங்கன்னா பேக்லைட்ஸ். சார் இந்த யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அதாவது மின் சுவிட்சுகள் மற்றும் பல வகை பாத்திரங்களின் கைப்பிடி, நம்ம இந்த ஹேண்டில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நான் கண்டக்டிங் மெட்டீரியலாக இருக்கும் மேக்ஸிமம். அது வந்து நான் கண்டக்டிவாக இருக்கும், ஹீட் அப்சர்வ் பண்ணாது, எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மெட்டீரியல் ஆனது பார்த்தீங்கன்னா பேக்லைட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்களேன் சார், ரெசின் குறியீடு 3 என்ன சார் குறிக்கும் பார்த்தீங்கன்னா பாலிவினியல் குறியீடை குறிக்குது. இதில் இருக்குல்ல சார், பாலித்தீனில் நிறைய இதெல்லாம் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட். அதில் ரெசின் 3 என்ன சார் இண்டிகேட் பண்ண பார்த்தீங்கன்னா பாலிவினியல் குறியீடை இண்டிகேட் பண்ணுது. அதில் 4 கேட்டகரி 4-5 இருக்கும், அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன் சார், ரெசின் குறியீடு என்ன சார் 6 என்ன சார் குறிக்கும் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டைரீன், அதை பார்த்துங்க சார். மைக்ரோ நெகிழிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன சார், நம்ம யூஸ் பண்ணுற பர்பஸை டூத் பேஸ்ட். அடுத்து பாருங்களேன், செயற்கை நெகிழிகளுக்கு மாற்றாக அறிவியலாளர்கள் கண்டறிந்த அமிலம் என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா பாலிலாக்டிக் அமிலம். புரியுங்களா? செயற்கை நெகிழிகளுக்கு மாற்றாக ஆர்டிஃபிஷியலாக கண்டுபிடித்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் என்ன சார் கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா அது கண்டுபிடிச்ச அமிலம் என்ன பார்த்தீங்கன்னா பாலிலாக்டிக் அமிலம். பாலினாலே பல, அப்படி ஞாபகம் வச்சுங்க. உரமாகும் தன்மை கொண்ட, உயிர்ப்பு திறன் கொண்ட, வெப்பத்தால் இலகும் நெகிழி. சார் இதை பார்த்துங்க சார், வெப்பத்தால் இலகும் நெகிழி அப்படின்னு கேட்பான். என்ன சார் பார்த்தீங்கன்னா அதே தான் பாலிலாக்டிக் அமிலம். அடுத்த பாருங்கண்ணே சார், நெகிழி குப்பை இருக்குது சார், அது அகற்ற வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிக்க ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தாங்க. அதுதான் சார் 5Rங்கிற ஒரு ஃபார்முலா. எஸ், ரிஃப்யூஸு, ரெடியூஸு, ரீயூஸு, ரீசைக்கிளு, ரெக்கவர். இதை பார்த்துங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் 5R. இதே சும்மா சிம்பிளாக வச்சுக்குவான், 5Rன்னு வச்சுக்குவான், அதெல்லாம் பார்த்துங்க. இல்லைனா இதில் 4 இதை பார்த்துங்க, வேர்ட்ஸை யூஸ் பண்ணிங்க, வேர்ட்ஸ் எதுவும் மாற்றி கொடுத்துட்டு எது இல்லாதுன்னு கேட்பான், அப்படி கூட பார்த்துங்க. அடுத்து பாருங்க சார், குப்பை பொருட்களின் தரநிலை விளக்குவது என்ன சார் பிரமிட் சார். இது அதிலே கொடுத்துருப்பான், அதில் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா, பிரமிட் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா, அவருடைய குவாலிட்டியை சொல்கிறது. அடுத்து பாருங்களேன், சிலிக்கான் டை ஆக்சைடு உருக சார், சிலிக்கான் டை ஆக்சைடு உருக 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அளவு உருக்கி அதனோட எதை சேர்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட்டை சேர்க்கணும் அப்படிங்கிறான். பார்த்துங்க, சிலிக்கான் டை ஆக்சைடு உருகு அது மெல்ட் ஆகணும்னு சொன்னால் சார் 1100 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா சார் என்ன சார் இது செல்சியஸ் தானே, அது அவ்வளோ டிகிரி செல்சியஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். செல்சியஸ் தானே கொடுத்துருக்கானா? எஸ், செல்சியஸை அதில் கொடுத்தோம்னா நமக்கு என்ன சார் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எதை சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறான், அது சேர்க்கணுங்கிறான். அடுத்து பாருங்க சார், மணலின் வெப்பநிலையை குறைக்க உதவுவது எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணலின் வெப்பநிலையை குறைக்க உதவுவது சோடா சாம்பல். நெக்ஸ்ட் பாருங்களேன், இரும்பு அயான்ஸ், இரும்பு மற்றும் குரோமியம் சார்ந்த வேதிப்பொருட்களை சேர்ப்பதால் எந்த நிறமே கண்ணாடியாக உருவாகும் பார்த்தீங்கன்னா பச்சை. எந்த நிறம் கேட்குறான் சார், அதாவது இரும்பையும் குரோமேத்தியம் சார்ந்த ஒரு வேதிப்பொருளை நம்ம சேர்க்குறோம்னு வச்சுங்களேன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், எந்த நேரத்திலான ஒரு கண்ணாடி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகும்.
கேட்பான். பச்சை நிற கண்ணாடி உருவாக்க எதை ரெண்டு சேர்க்கணும்னு பார்க்கணும். அதாவது இரும்பையும் Fe ப்ளஸ் குரோமியத்தையும் சேர்க்கணுங்கிறான். சார் புற்றுநோய் ஏற்படுத்தும் பிளாஸ்டிக் என்ன சார்? பாலிஸ்டைரீன். அதுக்காக தான் பாலித்தீனை யூஸ் பண்ணாங்கிறான். புரியுங்களா சார்? கேன்சரை ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டைரீன் முக்கியமான சார். அடுத்து பாருங்களேன் சார், பாலியஸ்டர் ஒரு செயற்கை இழை ஆகும். அது என்ன சார் பார்த்தீங்கன்னா கவனிங்களேன், அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாம இருங்க. இந்த பெட்டுங்கிற இந்த வாட்டர்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுமா சார்? பாட்டில் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பெட்டுன்னு கொடுத்துருப்போம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கு எக்ஸ்பிளேஷன் பாருங்களேன். பாலி எத்திலின் டெப்தாலட், அதான் பெட்டுங்கிற அப்ரிவேஷன். டெப்தாலட் TRA ஓ RE டெப்தாலேட். எஸ் கரெக்ட். அப்படின்னா டெப்தாலேட் பாலி எத்திலின் டெப்தாலேட் இதான் அப்ரிவேஷன். இது கொஞ்சம் பார்த்துங்க சார், கொஞ்சம் மாற்றி கொடுத்துருவான். இது கொஞ்சம் பார்த்துங்க. பழசு தான். பூமிக்கு அறிவுள்ள நட்சத்திரம் என்ன சார்? சூரியன். செயற்கை நிலைக்கு மாறாக கண்டுபிடித்தது பண்ண PL பாலி லாக்டிக். கரெக்டு தானே? கரெக்டாக தான் கொடுத்துருக்குறான். சரி சரி, ஏன்னா PLA மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆசிட் தானே சார்? சரி சார் சரி சார். நெக்ஸ்ட் பாருங்களேன் சார், காணிங்க சார். பார்கிசின் என்ற முதல் நெகிழி உருவாக்கியவர் யார் சார்? அப்போ தான் பார்த்தோம்னே எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்கஸ். நெக்ஸ்ட் பாருங்களேன், மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை என்ன சார்? அதுவும் பார்த்துட்டேன் சார், ரேயான். கொஸ்டின் ரிப்பீட்டடாக தான் வருது. வலுவான இலை என்ன சார்? நைலான். நைலாங்கிறது செயற்கை இயற்கையா? செயற்கை. இப்போ தான் பார்த்தோம் செயற்கை இலை. ஓர் இயற்கை இலையினை சுடரில் காட்டினால் அவ்விலை எப்படி சார் பார்த்தீங்கன்னா எரியும் சார். எஸ் கண்டிப்பாக சார். ஒரு இயற்கையை பார்த்தீங்கன்னா சுடர்னா நெருப்பில் காட்டணும்னு பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா எரிதல் நடக்கும். கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை என்ன சார் பார்த்தீங்கன்னா சார் பார்த்துங்க, கம்பளியை போல இருக்கும், ஆனால் அது பார்த்தீங்கன்னா செயற்கை எப்படிங்கிறான். அது என்ன சார் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த பாருங்களேன், மட்கும் தன்மையற்ற, கவனி சார், மட்கும் தன்மையற்ற ஒரு பொருள் என்ன சார் பார்த்தீங்கன்னா நெகிழி புட்டி. எஸ், பாலித்தீன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா மக்காது. அடுத்த பாருங்களேன், பல்வகை நெகிழிகளை இனம் காண பயன்படுவது பார்த்தீங்கன்னா ரெசின். சார் பல வகை நெகிழிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இனம் காணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெசின் யூஸ் பண்ணுறோம். சிறிய அலகுகளான பல ஒற்றைப்படிகளின் தொடர்ச்சியான சங்கிலி தொடர் அமைப்பின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா பாலிமர். பலன்னு வந்துட்டாலே பாலிமர் தான் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துங்க. கக்குன்களை கொதிக்க வைத்து பெறும் இயற்கையில் பார்த்தீங்கன்னா பட்டு. எஸ் சார், பட்டு இதெல்லாம் தயாரிக்கிறாங்களா சார்? அது என்ன சார் பார்த்தீங்கன்னா இந்த கக்குன்களை வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலே பெறும். அந்த இயற்கையில் தான் பார்த்தீங்கன்னா பட்டு அப்படின்னு சொல்கிறோம். பட்டுப்பூச்சி வளர்ப்பு, ஐ மீன் செரிகல்ச்சர். இப்போ சொன்னீங்களா அது இப்போ கொடுத்துருக்கான் பாருங்க சார். இப்போ தான் பார்த்தோம்னா சார். சார் நைலான்ங்கிறது பார்த்தீங்கன்னா வெப்பத்தால் இலகும் நெகிழி. சார் பிஎல்ங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு இலை. இப்போ பார்த்தோம். பேக்லைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வெப்பத்தால் இலகும் நெகிழி. சார் இறுகும் நெகிழி, கவனிச்சிங்க, வெப்பத்தால் இறுகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நைலான், இலகும் நெகிழின்னா பேக்லைட்ஸ். அடுத்த பாருங்க, ஒட்டாத சமையல்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்லான். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸோ மரக்குழி என்ன சார் பார்த்தீங்கன்னா ரேயான். பிவிசினா என்ன சார்? பாலி வினைல் குளோரைடு. பிவிசி பைப்புன்னு சொல்கிற மாதிரி தான். பெட்டுங்கிறது என்ன சார் பார்த்தீங்கன்னா பாலி எத்திலின் டெரிப்தாலேட்ஸ். பாலி எத்திலின் டெரிப்தாலேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், 4th லெசன் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் வேதியியல் பார்த்தோம்னா 1971 தான் பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்தில் இருந்ததுன்னா மக்கள் எதனால் பாதிக்கப்படுறதுனா காலரா. சாதாரண கொஸ்டின்ஸ் தான் பார்த்துங்க. சார் ஓரஸ்னா என்ன சார் பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் பாருங்களேன், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாயு வழியாக நீரேற்றக்கூடிய ஒரு கரைசல் அப்படின்னு சொல்கிறது. ஓரல்னால் வாயு வழியாக. உப்பு சர்க்கரை நீர் சேர்ந்த கலவை என்ன சார் பார்த்தீங்கன்னா வாயு வழி நீரேற்று கரைசல். சார் 1971-72 வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் ஏற்பட்ட காலரா தொற்றின் போது எந்த இந்திய மருத்துவரின் கள சோதனையில் ஓஆர்எஸ் சிகிச்சை முக்கிய பங்கு வகித்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஆர்எஸ் வந்து முக்கிய பங்கு வந்து யார் கொடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ 1972 இருந்துன்னா திலீப் மகளா ஃபைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திலீப் மகளா பாஃபைஸ் அப்படின்றாங்க. அடுத்த பாருங்களேன், உடலின் திரவத்தில் எத்தனை சதவீதம் நீர் இழப்பு ஏற்பட்டால் இறப்பு ஏற்படும் பார்த்தீங்கன்னா
10% வாட்டர் மாலிகூல்ஸ் டிகிரீஸ் ஆனாலே நமக்கு டெத் ஆகிடும் சார். ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நீர் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கிறது என்னது? நீர்ச்சத்து தான். அதுதான் சொல்லுவாங்க அடிக்கடி நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீர் சத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணும். அதை விட ஒரு கடுமையான நீர் சத்து குறைவாக இருந்தது பார்த்தீங்கன்னா 10% குறைஞ்சாலே பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ஆகிடும்? டெத் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்களேன், குளுக்கோஸுடன் உப்பை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நீர் உப்பு குளுக்கோஸ் ஆகிய மூன்றையும் நமது உடலில் எடுத்துக்கொள்ளும் என்பதை கண்டுபிடித்தவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் சார் திலீப் மகலாபாவைஸ் அப்படிங்கிறவர். எது? வாட்ரு, சால்ட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொன்னவர். இறப்பையில் அதிகமாக சுரங்கும் அமிலத்தின் காரணமாக ஏற்படும் அறிகுறி என்ன சார் பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை. இதில் சார் பார்த்தீங்கன்னா இறப்பையில் நமது வயிற்றில் இயற்கையாகவோ சுரந்து உணவை சிறிது தூளாக்கி செரிமானம் செய்ய உதவுகிறது. அது என்ன சார் பார்த்தீங்கன்னா இறப்பை நீர். அந்த அது என்ன சார் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா HCl ஆசிட் ஃபார்ம் ஆகும். எஸ், அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உணவு எல்லாமே செரிக்க சொல்கிறது இதுதான். நார்மலாக எதுவும் நம்ம குடல் பகுதியில் எதுவுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா HCl ஆசிட் ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உணவுப் பொருளுமே நம்ம இதில் இல்லைன்னு வச்சிங்கன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபார்ம் ஆகுறது. எதுனா வயிற்று புற்றுநோய்ங்கிறேன். நார்மலாக என்னது அல்சர் ஃபார்ம் ஆகும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த HCl ஓவராக ஃபார்ம் ஆகிட்டுனா அல்சர் ஃபார்ம் ஆகிடும். அதுக்காக சாப்பிட்டுக்கணுங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்களேன், நமக்கு அமிலத்தன்மை அல்லது நெஞ்செரிச்சல் உண்டாக்கும் போது எடுத்துக்கொள்ளும் மருந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆன்டாசிட் மருந்து இருக்கலாம். ஜெலிசில் மாதிரி கொடுப்பான் பார்த்தீங்களா? அது மாதிரி யூஸ் பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும், வேற இல்லை சார். எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துக்கலாம், நேம் கொடுத்துக்கலாம் பாருங்களேன் சார். சோடியம் பைகார்பனேட் என்ன சார் பார்த்தீங்கன்னா NaHCO3 மறந்துடக்கூடாது சார். NaHCO3 அதான் சோடியம் பைகார்பனேட் வேதியியல் வாய்ப்பாடு, கெமிக்கல் நேம். கால்சியம் கார்பனேட் என்ன சார்? CaCO3 சார். எல்லாம் சஃபிக்ஸில் வரணும் சார், இதெல்லாம் சஃபிக்ஸில் வரணும், அடிமானத்தில் வரணும். சரி, மெக்னீசியம் மெட்டாஸ் என்ன சார் பார்த்தீங்கன்னா MgOH2. மெக்னீசியம் கார்பனேட்டுக்கு என்ன சார் பார்த்தீங்கன்னா MgCO3 சார். கார்பனேட்னு வந்துட்டா 3 வந்துடும் சார். கார்பனேட்னு வந்துட்டாலே 3 தான் வந்துருங்க. கார்பனேட் CO3 அப்படியே வச்சுங்க, மறந்துடக்கூடாது சார். அலுமினியம் ஹைட்ரேஷன்னா AlOH3, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ரஜன் ஆக்சைடு சேர்ந்தது. நிமோனியா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை வலி போன்ற பல நோய்களுக்கு பாக்டீரியா வளர்ப்பதற்கான ஆராய்ச்சிகள் மேற்கொண்ட யார் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங் சார். இவர் தான் முதல் தடுப்பு மருந்து பென்சிலின் கண்டுபிடிச்சார்ல, அவர் தான் அவர் சார். பென்சிலின் மருந்து கண்டுபிடிச்சார் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் தான். பென்சிலின் நெட்டோட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து பாக்டீரியாவை அழிக்கின்றது என்பதை கண்டறிந்து பார்த்தீங்கன்னா இவரே தான். அது என்ன தாவரத்தை எடுத்துக்கிட்டாருன்னா பென்சிலின் நெட்டோட்டம் அப்படிங்கிற தாவரத்தை எடுத்துக்கிட்டாரு. உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எந்த பூஞ்சையிலிருந்து கண்டுபிடித்து பார்த்தீங்கன்னா அதே தான், பென்சிலின் நெட்டோட்டம். தொற்று நோய்களை குணப்படுத்துவதற்கு முதன்முறையாக பயன்படுத்தப்பட்ட என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சை தான் பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு? தொற்று நோய்க்கு. முதல்ல எதை யூஸ் பண்ணுறாங்க? பூஞ்சை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் பாதிக்கப்பட்ட காயங்களுக்கு ரொட்டி பூஞ்சை பயன்படுத்தியவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா பண்டைய கால எகிப்தியர்கள். அதாவது முன்னாடி எப்போனா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி பூஞ்சைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தா. என்ன சார் பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா ஸோ பண்டைய கால எகிப்தியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், எஸ், 2ஆம் உலகப் போரில் காயமடைந்த வீரர்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டது ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் தான். அலெக்சாண்டர் ஃப்ளமிங் கண்டுபிடிச்சது தான். முதல் உலகப் போரில் பாக்டீரியாவால் ஏற்படுத்தப்பட்ட நிமோனியா என்ற தொற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா 18 2ஆம் உலகப் போரில் பென்சிலின் பயன்பாட்டால் எத்தனை சதவீதம் குறைந்துன்னு கேட்குறான் சார். ஃபஸ்ட்டு பாருங்கள், வந்துருங்க. முதல் உலகப் போரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிமோனியா தொற்றுநோயினாலும் பார்த்தீங்கன்னா 18% பேர் பாதிச்சிருந்தாங்க. ஆனால் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலின் பயன்படுத்தப்பட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ குறையுது? கிட்டத்தட்ட பயன்பாட்டை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அப்படிங்கிறான், 1% குறைஞ்சதுங்கிறான். எஸ் சார், 18 2ஆம் உலகப் போரின் போது பயன்பாட்டால் குறைந்தது எவ்வளோன்னு கேட்குறான். 1% குறைஞ்சிருக்குங்கிறான். இல்லை அப்படி இல்லையான்னு பாருங்களேன். தொற்று நோயால் 18% 2ஆம் உலகப் போரில் பென்சிலின் பயன்பட்டால் எவ்வளவு குறைந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 1% குறைஞ்சது தான் கொடுத்துருவோம். புரியுதா சார்? சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன். செயற்கை முறை ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன சார் பார்த்தீங்கன்னா சார் ஆர்டிஃபிஷியல் செயற்கை முறை ஆன்டிபயோட்டிக் என்ன சார் பார்த்தோம்னா
குளோரோஃபினி கால் டெட்ராக்சலின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நேச்சுரலாக வருது, இதை செயற்கை முறையில் கண்டுபிடிச்சிக்கிறது. அடுத்த பாருங்கண்ணே, 1860ஆம் ஆண்டு கோகோ இலையில் இருந்து பார்த்தீங்கன்னா கொக்கைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தினை பிரித்தெடுத்தவர் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் நிமானின். கவனிங்க, எந்த வருஷம் பார்த்துங்க, கோகோ இலையிலிருந்து பார்த்தீங்கன்னா கொக்கைன் அந்த மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன சார் பார்த்தீங்கன்னா மயக்கமூட்டும் மருந்து, மறந்துடக்கூடாது. மயக்கமூட்டும் மருந்துன்னு கேட்டால் கொக்கைன். அது எந்த தவறுந்து கொக்கோனி இலையிலிருந்து எந்த வருஷம் 1860. யார் சார் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் நிமானியன் அப்படிங்கிறவர். அடுத்து பாருங்களேன், போதை தன்மையற்ற வலி நீக்கிகளுக்கு என்ன சார் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின். சார் வலின்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலி நீக்கிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்களேன், சார் இது போதை தன்மையற்ற, இது போதை தன்மை வாய்ந்த வலி நீக்கிகள் என்ன சார் பார்த்தீங்கன்னா கோட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டின் அப்படிங்கிறது. நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது எந்த வேதிப்பொருளை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைரோஜன். சார் முக்கியமான சார் இது. நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எமிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைரோஜனுங்கிற கெமிக்கல் வந்து எமிட் பண்ணும். நம் உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்தி என்ன சார் ஹைப்போதாலமஸ். ஆல்ரெடி பார்த்துட்டோம். டெம்பரேச்சர் நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை சீராக வச்சுறதுக்கு முதல் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹைப்போதாலமஸ் தான். ஃபைரோஜன் ஹைப்போதாலமஸை சென்றவுடன் வெளியிடுகின்ற வேதிப்பொருள் என்ன பார்த்தீங்கன்னா புரோஸ்டோகிளாண்டின். புரியுதா சார்? சார் பைரோஜன்கள் ஹைப்போதாலமஸை சென்றவுடன் பார்த்தீங்கன்னா அது என்ன வேதிப்பொருளை வெளிப்படுத்தும் பார்த்தீங்கன்னா புரோஸ்டோகிளாண்டின் அப்படிங்கிற ஒரு பொருள். காய்ச்சலை குறைக்கும் வேதிப்பொருள் என்ன சார்? அதான் பார்த்தோமே ஆன்டிபைராட்டிக்ஸ், ஃபீவரை ரெடியூஸ் பண்ணக்கூடியது. மிகவும் அது பாருங்க, மிகவும் பொதுவான நன்கு அறியப்பட்ட ஆன்டிபயோட்டிக் என்ன சார் பார்த்தீங்கன்னா பாராசிட்டாமல். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது சார். இப்போ எல்லாத்துக்குமே ஆன்டிபயோட்டிக்னு பார்த்தீங்கன்னா பாராசிட்டாமல் கொடுத்து விட்ருவாங்க. அடுத்து பாருங்களேன், உடல் வெப்பத்தை தணிக்கிறது, வெப்பம் தணிப்பு மற்றும் அலர்ஜி நீக்கிகள் அதுக்கெல்லாம் என்ன சார் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின், ஃப்ரூஃபன், அப்புறம் பார்த்தீங்கன்னா டைக்ளோபிளானிக். ஸோ இதெல்லாம் டேப்லெட்ஸ், போல டேப்லெட்ஸ். எதுக்கு சார் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹீட்டு, இந்த உடல் வெப்பத்துக்கும் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த அலர்ஜி ஏதாச்சும் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஸ்பிரின், இந்த ஃப்ரூஃபன் டேப்லெட்டு, இந்த டைக்ளோபிளானிக் அதுமாதிரி டேப்லெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க மெடிக்கல்லாம் போனீங்கன்னா. அடுத்த பாருங்களேன், தொற்றுநோய் ஏற்படுத்தும் கிருமிகளை அழிக்கவும் நுண்ணுயிர்களை எதிர்க்கும் வகையிலும் உடலின் மேற்புறம் பயன்படுத்தப்படும் மருந்து என்னது சார்? ஆன்டிசெப்டிக். ஸ்கின் மேலே நம்ம யூஸ் பண்ணுறது ஆன்டிசெப்டிக். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அடுத்த பாருங்க சார், குளோரோசைலோனால் மற்றும் டெர்பைன் ஆகியவை சேர்ந்த கலவை தான் பார்த்தீங்கன்னா சார் கிருமிநாசின்னு சொல்கிறது. சரி, கிருமிநாசினி யூஸ் பண்ணுறோம்ல, இது ரெண்டும் சேர்ந்தது, இதுவும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஸோ கிருமிநாசினி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், அனைத்து ஆன்டிசெப்டிகளும் என்ன சார் பார்த்தீங்கன்னா கிருமிநாசிகள் தான். கண்டிப்பாக அனைத்து ஆன்டிசெப்டிகளும் பார்த்தீங்கன்னா கிருமிநாசிகள் தான் சொல்கிறாங்க. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நேரடியாக உயிருள்ள செல்களின் மீது பயன்படுத்தப்படுகிறது. என்ன சார் பார்த்தீங்கன்னா தோல் சளி. சார் கொஸ்டின்ஸ் மொட்டையாக இருக்குது. இதுவா? கிருமி நாசினிகள் நேரடியாக உயிருள்ள செல்கள் மீது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இது டவுட்டாக வச்சுங்க சார், டவுட்டாக இருக்குது, என்னன்னு தெரில, பார்ப்போம். அடுத்த பாருங்களேன், அனைத்து எரிதல் வினைகளின் போது வெப்பம் வெளியிடப்படுவதால் அது எவ்வாறு அழைக்கப்படும் பார்த்தீங்கன்னா வெப்பத்தை வெளியிட்டாலே வெப்ப உமிழ் வினை. வெப்பத்தை வெளியிட்டாலே வெப்ப உமிழ் வினை எல்லா ப்ராசஸ்லையும். சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன். எஸ் சார். தீப்பிடித்தனி வேதிவினை நிகழ்வு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன சார் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஆக்சிஜன் ப்ளஸ் வெப்பம் எரிபொருள் இதெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா தீ, அதாவது ஆக்சிஜனுடன் ஹைட்ரோ கார்பனை எரிப்பதால் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன் சார், வெண்மை நிற சுடர் வருதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எப்சம் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊதா நிற சுடர் வந்துச்சுன்னா லித்தியம் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இண்டிகோ சுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிறாங்க. தென் நீல நிற சுடர்னு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை சுடர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போராக்சின் பவுடர். மஞ்சள் சுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் குளோரைடு.
சமையல் ஆரஞ்சு சுடர் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் உப்பு. தென் சிவப்பு சுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரான்சியம் குளோரைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், எரியக்கூடிய பொருள் எரிதல் மண்டலம் பார்த்தீங்கன்னா சுடராக இருக்கும் சார். சுடர் இதெல்லாம் பேசிக்ஸாக உள்ளதா சார். சுடரை உருவாக்காத பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி. எஸ், நிலக்கரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணாது. வேகமாக எரிதலுக்கு எடுத்துக்காட்டு என்ன சார்? எல்பிஜி எரிதல், ரொம்ப ஸ்பீடாக எரிதல் இருக்குது. தன்னிச்சையான எரிப்புக்கு தன்னிச்சையான தானாக எரியக்கூடியது, அதுக்கு என்ன சார் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரை வெப்பநிலை பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக எரியும் அப்படிங்கிறாங்க. ரூம் டெம்பரேச்சரில், அதாவது 36.9 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சு. அதுக்கு வந்து வென் பாஸ்பரஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அதுக்கெல்லாம். சார் மெதுவாக எரிதலுக்கு எடுத்துக்காட்டு என்ன சார்? சுவாசித்தல். அடுத்து பாருங்களேன் சார், நிமோனியா மற்றும் மூச்சுக்குழல் அலர்ஜி சிகிச்சையில் ஒரு பயனுள்ள மருந்து என்ன சார் அப்படின்னா பென்சிலின் சார். எதுக்கு? நிமோனியா, காய்ச்சலுக்கு, மூச்சுக்குழல் எல்லாமே ஆன்டிபயோட்டிக் தான் சார். ஆஸ்பிரின் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக். வயிற்று அமிலத்தில் நிலையாக பார்த்தீங்கன்னா அமில நீக்கி. நெக்ஸ்ட் பாருங்களேன், ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை எவ்வாறு அழைக்கப்படும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் எரி வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பாருங்களேன் சார், மெழுகுவத்தின் சுடரில் வெப்பமான பகுதி என்ன சார் பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி எரிதல். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெப்பம் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுதோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்கும். மற்ற கலர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்காது. நெக்ஸ்ட் பாருங்களேன், பென்சிலின் முதலில் கண்டுபிடித்தார் பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங் தான். அது பேசிக்ஸாக தெரியும். அடுத்து பாருங்களேன், எரிதல் என்பது ஒரு வேதிவினையின் இதில் பொருள் எதனுடன் சேர்ந்து வினைபுரியும் பார்த்தீங்கன்னா கவனி சார் ரெண்டு பொருள் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது சார். அதாவது எரிதல் என்பது ஒரு வேதிவினை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பொருள் எதனுடன் வினைபுரிகிறது? எரிதல் என்பது ஒரு வேதிவினை. சரி, சரி, இதில் ஒரு பொருள் எதனுடன் வினைபுரிகிறது? ஆக்சிஜன் தான் கொடுத்துருக்காங்களா? O2 சார். எரிதல் என்பது வேதிவினை ரைட்டு. இதில் பொருள் என்பது எதனோட வினைபுரியும் பார்த்தீங்கன்னா எஸ் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ். எஸ், ஆக்சிஜன் தான் சார். எப்பயுமே வந்து எரிதல் நடக்கிறது முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான், O2. அடுத்து பாருங்களேன், பொறுத்துக்க பாருங்களேன் சார். ஆன்டிபயோட்டிக் பார்த்தீங்கன்னா உடல் வெப்பநிலை குறைக்கிறது. வலி நிவாரணி பார்த்தீங்கன்னா வலியை குறைக்கக்கூடியது. ஆன்டாசிட் பார்த்தீங்கன்னா என்ன சார் இது சார்? ஆன்டாசிட்னா அந்த இது ஸ்டொமக்கில் உள்ள அந்த இதெல்லாம் இருக்குல்ல சார், ஆன்டாசிட்டு தான். என்ன சார் இது? அதான் HCl ஃபார்ம் ஆகிறத நியூட்ரலைஸ் பண்ணக்கூடியது தான். இல்லை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன் சார் ORS நம்ம கொடுத்துருக்காங்களா? ORS ORS சஸ்பென்ஷன். சரி ஓகே சார். பாஸ்பரஸ் நமக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூம் டெம்பரேச்சர் எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ தன்னிச்சையான எரிப்பு சார். கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா சுவாச பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் சார். எஸ் சார், கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு நம்ம இன்ஹேல் பண்ணோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக பிரச்சனை தான் நமக்கு. அடுத்து பாருங்களேன் சார், சார் லெசன் 5 பாருங்கள், அன்றாட வாழ்வின் விலங்குகள். என்ன பார்த்தீங்கன்னா பட்டுப்புழுக்கள் உணவாக உட்கொள்ளும் முறைக்கு பார்த்தா மல்பெரி சார். பட்டுப்புழுக்கள் உணவாக உட்கொள்ளும் பெயர் சார். கொஸ்டின்ஸ் கரெக்டா? பட்டுப்புழுக்கள் உணவாக உட்கொள்ளும் பெயர் மல்பெரி தானே உட்கொள்ளும். எஸ், மல்பெரி இலை. நெக்ஸ்ட் பாருங்களேன், பட்டு உற்பத்தியில் உலகிலேயே இந்தியா எத்தனை இடம் சார்? செகண்ட் ரேங்க். அது தெரியும் சார். கவனிங்க, பிரித்தெடுப்பவரின் நோய் என அழைக்கப்படுவது என்ன சார்? ஆந்த்ராக்ஸ். எஸ், ஆந்த்ராக்ஸ். ஸோ ஆந்த்ராக்ஸ் குணமாக்க உதவும் மருந்து பார்த்தீங்கன்னா பென்சிலின். அடுத்து பாருங்களேன், எஸ், சொட்டர்கள் இயற்கை இலைக்கு பதிலாக பயன்படுத்தப்படுவது என்ன சார் பார்த்தீங்கன்னா அக்ரிலீக். மறந்துக்கூடாது சார், அக்ரிலீக் பயாலஜியில் வர்றது. அகிம்சை பட்டுமுறை உருவாக்கியவர் குசுமா ராசையா. பார்த்துங்க சார், அகிம்சை பட்டுமுறை சார். தேன்கூட்டை பாதுகாக்கிற சார் வேலைக்கார தனி தான்.
தேன்கூட்டை பாதுகாக்கிறது, அது வேலையாக தான் தேன்கூட்டை பாதுகாக்கிறது தான். கோழிப்பண்ணை அமைத்தலில் 2 வகைகள் உள்ளன. என்ன சார் பார்த்தீங்கன்னா முட்டையிடுவை, அதாவது பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறாங்களே பிராய்லர்ஸு, அதாவது இறைச்சிக்காக பயன்படுத்துறது. கோழிப்பண்ணை வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகை தான் கொடுத்துருக்குறாங்க முட்டையிடுவை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. சரி, அடுத்து பாருங்களேன். கோழிகளுக்கு பொதுவாக உண்டாகும் நோய்கள் என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா கவனிங்க. சால்மோனல், இது ஒரு நோய் வந்து லோசிலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோய், அது வயிற்றுப்போக்கு உண்டு பண்ணக்கூடியது. இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஏசா உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுது. அடுத்து பாருங்களேன். கோழிகளுக்கு ராணிகெட்ஸ், எஸ் அம்மை நோய், இது வந்து ஏசா உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் தான் ஃபார்ம் பண்ணுது. அடுத்து பாருங்களேன். ஆஸ்பெரிஜில்லஸ் பலவீனம், ஆஸ்பெரிஜில்லஸ் ஒன்றும் இல்லை சார், பலவீனம் அடைந்து காணப்படுது, ரொம்ப நலிந்து போகிறது, அதுதான் ஆஸ்பெரிஜில்லஸ். இந்த நோயை வந்து சார் ஏசா உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சை. இயற்கை இலைகள் யாவை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசிக்ஸாக உள்ளது சார். பஞ்சு, சணல், கம்பளி, பட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை இலைகள் வருது சார். தாவர விலைக்கு உதாரணம் என்ன பார்த்தீங்கன்னா இதில் வர்றது தான் பஞ்சு, சணல் தான் தாவர விலைக்கு உதாரணம். பட்டுப்பூச்சி வளர்ப்பு என்னவென்று அழைக்கப்படுகிறது இதை பார்த்தோம்னே செரிகல்ச்சர். இது பேர் என்ன? செரிகல்ச்சர். நெக்ஸ்ட் பாருங்களேன். ஒரு முதிர்ந்த பெண் பட்டுப்பூச்சி எத்தனை முட்டைகளை விடும் அப்படின்னு கேட்குறான் சார். ஒரு மெச்சூரான ஒரு பெண் பட்டுப்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முட்டை விடும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 முட்டைகள் விடும் அப்படிங்கிறான் சார். முட்டையிலேருந்து வெளியே வருதில்ல, அதுக்கு பேர் தான் லார்வா. அந்த பட்டுப்பூச்சி முட்டையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு பாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா செல் மாதிரி இருக்கும், அதுதான் லார்வா அப்படின்னு சொல்கிறது. இயற்கையிலே வலிமையானது எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு. மறந்துடக்கூடாது சார். இயற்கையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது பார்த்தீங்கன்னா பட்டு இலை. பட்டு உற்பத்தியில் அதை பார்த்தா பார்த்தோம். பட்டு உற்பத்தி இந்தியா எத்தனை இடம்? 2nd ரேங்க். தென் தமிழ்நாட்டில் பட்டுகளுக்கு பெயர் பண்ண ஊர் என்ன சார்? காஞ்சிபுரம் பட்டு, திருபுவனம் பட்டு, ஆரணி பட்டு, இதான் ரொம்ப ஃபேமஸ். நிறைய இருக்குது, பட் ரொம்ப ஃபெமிலியாக சொல்கிறது காஞ்சிபுரம், திருபுவனம், ஸோ ஆரணி. அடுத்து பாருங்களேன். கம்பளி ஆலை பணியாளர்கள் எந்த நோயால் அதிகம் பாதிக்கப்படுற பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ். எஸ் சார். அங்கே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்பளி ஆலை பாதிக்கப்படுகிற நோய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குறவங்கள என்ன நோயில் அதிகமாக பாதிக்கப்படுற பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ். சார் ஓகே சார். சார் எதுவும் டவுட் இருக்கா சார்? கடைசி நேரமாக ரொம்ப பயாலஜிலாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக போயாச்சு, அப்படி தானே சார்? நிறைய கொஸ்டின்ஸ் டேரெக்டாகவே இருக்குது, அதை பாருங்கள். மேக்ஸிமம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக நம்ம ஓவரலாக சொல்லிட்டோம். பயாலஜி தான் அதில் நிறைய டீப்பாக போக முடியல. அதில் மேக்ஸிமம் பயாலஜி பொறுத்த ரொம்ப டேரக்ட் சோர்ஸ்னாக தான் சார் இருக்கும். சிலதெல்லாம் இன்ட்டு போட்டு காமிச்சிருக்கு, எது இம்பார்ட்டண்டாக சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால பாருங்கள். திரும்ப எது மறந்தாலும் கூட கொஞ்சம் எழுதி வச்சு படிங்க. சில நம்பர்ஸ்லாம் ஒரு டேபிளாக எழுதிங்க, அந்த நேம்லாம் ஒரு பக்கமாக எழுதிங்க. நம்ம படிக்கும்போதே தெரியும் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து கேட்கலாங்கிற மாதிரிலாம் நமக்கு தெரியும். அதுமாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள், சக்ஸஸ் பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? வேறு டவுட் இருக்கா சார்? டவுட் இருக்குங்களா? இல்லை தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.